السلام عليكم ورحمة الله وبركاته. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان، والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله، وبعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إن الدين عند الله الإسلام. சங்கைக்குரிய பெரியோர்களே, அன்பு சகோதரர்களே, அருமை தாய்மார்களே, சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவனது ரசூலும் எந்தெந்த காரியங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்த்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்த்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்தை செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்று ஹிஜ்ரி 1438 வருடம் ரமதானுல் முபாரக் 5ஆம் பிறை. இன்றைய தினம் நபிமார்களினுடைய வரிசையில் சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை நாம் பேச இருக்கிறோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு குர்ஆனில் பல பகுதிகளிலும் சொல்லப்பட்டிருக்கிறது, பரவலாக சொல்லப்பட்டிருக்கிறது என்பது மட்டுமல்ல, அவர்களுடைய வரலாறை கூறப்பட்ட அளவிற்கு வேறு எந்த நபியினுடைய வரலாறும் குர்ஆனில் இவ்வளவு விரிவாக நீளமாக கூறப்படவில்லை. இந்த உலகத்தில் வாழ்ந்த சமூகங்களில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த சமூகமாக பனு இஸ்ரவேலர்கள் கருதப்படுகிறார்கள். பனு இஸ்ரவேலர்கள், பனு இஸ்ராயில், அவர்களுடைய பெயரால் சூரத்து பனி இஸ்ராயில் என்ற ஒரு அத்தியாயத்தையே அல்லாஹ் இறக்கினான். அந்த அளவிற்கு அவர்கள் முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக இந்த மண்ணில் திகழ்ந்தார்கள். பனு இஸ்ரவேல் என்று சொன்னாலே நமக்கு ஞாபகத்திற்கு வருவது மூசா நபி தான். ஆனால் உண்மையிலேயே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பனு இஸ்ரவேலர்களில் சமூகத்தில் வந்த பல்லாயிரக்கணக்கான நபிமார்களில் ஒரு நபி. பல்லாயிரக்கணக்கான நபிமார்கள் பனு இஸ்ராயல்களில் வந்திருக்கிறாங்க. அதில் ஒரு நபி தான் மூசா அலைஹிஸ்ஸலாம். என்றாலும் கூட அப்படி வந்த நபிமார்களிலேயே மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த, வரலாற்று செறிவு நிறைந்த ஒரு இறை தூதராக வாழ்ந்தவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். பனு இஸ்ராயீல்கள் என்றால் யார் என்ற வரலாறை நாம் சையதுனா இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை கூறும் பொழுது நாம் தெளிவுபடுத்தி இருக்கிறோம். இருந்தாலும் ஒரு நினைவுக்காக நான் குறிப்பிடுகிறேன். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகனார். அவங்களுக்கு 2 பிள்ளைகள், பல பிள்ளைகள் இருந்தாங்க, 2 நபியாக இருந்தாங்க. இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய பரம்பரையில்தான் பனு இஸ்ராயல்களினுடைய எல்லா நபிமார்களும் வந்தாங்க. பல்லாயிரக்கணக்கான நபிமார்கள் வந்தார்கள். பன்னூற்றுக்கணக்கான பெரும் பெரும் ஆட்சியாளர்கள், அரசர்கள் வந்தார்கள். சையதுனா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பாரம்பரியத்தில் நபியும் வரவில்லை, அரசரும் வரவில்லை. அப்படி வந்த ஒரே நபி யார் என்றால் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மட்டும்தான் அப்படிங்கிறத நம்ம விளங்கப்படுத்திருக்கிறோம். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகனாக இருந்தது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். இந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 12 ஆம்பளை பிள்ளைகள் இருந்தாங்க. அவங்களுடைய வரலாற்றை குறிப்பிடும் போது நாம் சொன்னோம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இஸ்ராயில் என்று ஒரு பெயர் இருந்தது.
மலக்கில் இருக்கிறவங்க இஸ்ராயில், இது இஸ்ராயில். இஸ்ராயில் என்ற ஒரு பெயர் யாருக்கு இருந்தது என்றால் சையதுனா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இருந்தது. அவர்களுடைய மக்கள் பனு இஸ்ராயில், இஸ்ராயிலினுடைய ஆம்பளை பிள்ளைகள் என்று கருதப்பட்டாங்க. இதுதான் பனு இஸ்ராயில். அந்த பனு இஸ்ரவேலர்கள், பனு இஸ்ராயில்கள் 12 கோத்திரத்தாக இருந்தார்கள் என்று நம்ம குர்ஆன்லாம் சொல்லி காட்டுது. மூசா அலைஹிஸ்ஸலாம் கடலுக்கு நைல் நதிக்கு செல்லும் பொழுது அதை கம்பால் அடித்தாங்க, 12ஆக பிளந்தது, 12 பாதைகள் வந்தது என்றால் அந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிள்ளைகள் 12 பேர் இருந்தாங்களா இல்லையா? அவங்க ஒவ்வொரும் தனித்தனி ஒரு குழுவாக கோத்திரமாக இருந்தார்கள். லட்சக்கணக்கான பேர் இருந்தாங்க ஒவ்வொருத்தரும். ஒவ்வொரு குடும்பத்திலையும் பல லட்சம், 1000 2000லாம் கிடையாது, பல லட்சக்கணக்கான மக்கள் இருந்தார்கள். ஆக அவர்களுடைய எண்ணிக்கை பல கோடிகளை தாண்டும். அப்படி பல்கி பெருகி இருந்ததின் காரணத்தினால் அவர்களுக்கு என்று ஒரு தனி சிறப்பு இருந்தது. உலகத்திலே வாழ்ந்த பெரிய குடும்பம் என்றால் பனு இஸ்ரவேலர் தான். அந்த அளவிற்கு பல கோடிக்கணக்கான பேரை கொண்டவர்களாக அந்த குடும்பம் இருந்தது, திகழ்ந்தது என்பதால் அல்லாஹ் அப்படி ஒரு தனி சிறப்பை வச்சிருக்கிறான். அந்த வகையிலே அந்த இஸ்ராயில் என்பது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய பெயர். அவர்களுடைய பிள்ளைகளுக்கு அரபியில் பனுன்னு சொல்லுவோமா இல்லையா? பனுன்னா ஆம்பளை பிள்ளைகள். பனு இஸ்ராயில் இஸ்ரவேலனுடைய பிள்ளைகள், அதான் அப்படி பேராக வந்தது. அப்படி வந்தவர்களில் ஒரு நபி தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கனவு கண்டார்கள். அதிலே சில நபிமார்களை பார்க்குறாங்க, அவங்களுடைய உம்மத்துகளையும் பார்க்குறாங்க. எந்த அளவிற்கு என்று சொன்னால் சில நபிமார்களோடு சில உம்மத்துகளை பார்க்குறாங்க, ஒரு 100 பேர் இருக்கிறாங்க உதாரணமாக, அந்த அளவுக்கு தான் இருந்தது. சில 1000 இருந்தாங்க சில நபிமார்களோட, சில நபிமார்களோட 100க்கும் கம்மியாக இருக்கிறாங்க, சில நபிமார்களோட 10க்கும் குறைவானவர்கள் கூட இருந்தாங்க. அந்த அளவுக்கு சின்ன சமூகங்கள் கூட இருந்திருக்கு. இன்னும் சொல்ல போனால் சில நபிமார்கள் அவர்களோடு எந்த உம்மத்தும் இல்லை, யாருமே அவங்கள ஏற்றுக்கிட இல்லை, அப்படியும் இருந்திருக்கிறாங்க. அறவே ஏற்றுக்கொள்ளாதவ சமூகமும் இருந்திருக்குது. ஒரு நபியை, ஒரு உம்மத்தை காட்டப்பட்டது. சத்தல் உஃபுக், வான மண்டலத்தை எல்லாம் விரிவாக அடைத்து நிற்கக்கூடிய அளவுக்கு பிரம்மாண்டமாக அது இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அவ்வளோ பெரிய கூட்டத்தை பார்த்து நான் நினச்சேன் இது என்னுடைய சமூகமாக இருக்க வேண்டுமே, என் சமூகம் அப்படி நிறைய பல்கி பெருகணும்னு ஆசை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தன்னுடைய உம்மத்து ரொம்ப அதிகமாக இருக்கணும்னு ஆசை அவங்களுக்கு. அதனால தான் தவாலது தகாசரு, அதிகமான பிள்ளைகளை பெறுங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த கூட்டத்தை பார்த்ததும், எனக்கு காட்டப்பட்ட அந்த கூட்டத்தை பார்த்ததும் நான் அதிசயித்து போனேன். வான மண்டலத்தை அப்படியே நிரப்பி கொண்டு இருந்தது, அவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு சமூகமாக இருந்தது. இது என்னுடைய சமூகமாக இருக்க வேண்டும் என்று நான் ஆதரவு வைத்தேன், நான் விரும்பினேன். எனக்கு சொல்லப்பட்டது கீழலி, அது உம்மத்து மூசா அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டம். அப்போ எவ்வளோ பெரிய கூட்டமாக அவங்க இருந்திருப்பாங்க நம்ம பார்க்குறோம். அதற்கு பிறகு இன்னொரு சமூகத்தை காட்டப்படுது, அது அதை விட பிரம்மாண்டமாக இருந்தது. நாயகமே இதுதான் அவங்க கூட்டம். அப்போ நாம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்து மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய உம்மத்தை விட பிரம்மாண்டமானது, பன்மடங்கு பெரியது என்பது அந்த ரசூலுல்லாஹ்வினுடைய கனவின் மூலமாக நமக்கு தெரியப்படுத்தப்படுகிறது. ஆக இரண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய உம்மா என்று சொன்னால் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கௌமு தான். பனு இஸ்ரவேல்ங்கிறதுல நிறைய நபிமார்கள் வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு அந்தந்த நபி அந்த கௌம்கள் அந்த நபியோடு இருப்பாங்க. அந்த நபிமார்களிலேயே அதிகமான எண்ணிக்கை கொண்ட உம்மத்தை உடையவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் என்பதில் கருத்து வேறுபாடு இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தை முஹம்மதியாவுக்கு அடுத்த பிரகாரம் அவங்க தான், மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கௌம் தான் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கிறாங்க. இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறை அல்லாஹ் பரவலாக பல ஜுஸுக்களிலும் பல சூறாக்களிலும் அத்தியாயங்களிலும் அல்லாஹ் விரிவாக குறிப்பிட்டிருக்கிறார். அங்காக அப்படி பலவிதமாக சொல்லிக்கொண்டே வந்திருக்கிறார். அவைகளெல்லாம் ஒரு சேகரப்படுத்தி பல செய்திகளை ஒன்று திரட்டி சுருக்கமாக சில விஷயங்களை உங்கள் முன் வைப்பது தான் இன்றைய இந்த உரையினுடைய தொடக்கம். ஒரு குர்ஆன் வசனத்தை கொண்டு இன்ஷா அல்லாஹ் இந்த வரலாறை நாம் ஆரம்பிப்போம். கால் அல்லாஹு தஆலா, அல்லாஹ் சொல்கிறான்,
ஒதுக்குர் ஃபில் கிதாபி மூசா இன்னஹு கான முஹ்லசம் வகான ரசூலன் நபியா வனாதைனாஹு மின் ஜானிபி தூரில் ஐமனி வகர்ரப்னாஹு நஜியா வவஹப்னா லஹு மிர் ரஹ்மத்தினா அகாஹு ஹாரூன நபியா. இந்த வசனத்திலிருந்து நாம் ஆரம்பிப்போம். நாயகமே, ஒதுக்குர் ஃபில் கிதாபி மூசா, வேதத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கூறப்படுவதை நீங்கள் நினைவு கூர்ந்து பாருங்கள். இன்னஹு கான முஹ்லசன் வகான ரசூலன் நபியா, அவர்கள் பரிசுத்தவனாக இருந்தார்கள். நபியாகவும் இருந்தாங்க, ரசூலாகவும் இருந்தாங்க. நபிக்கும் ரசூலுக்கும் இடையில் வெளிய வித்தியாசத்தை எல்லாம் பல முறை உலமாக்களால் சொல்லப்பட்டிருக்கிறது. வனாதைனாஹு, நாம் அவர்களை அழைத்தோம், மின் ஜானிபித் தூரில் ஐமன், அந்த தூர் சீனா மலையினுடைய வலது பக்கத்திலே நாம் அவர்களை அழைத்து பேசினோம்ங்கிறான் அல்லாஹ். வகர்ரப்னாஹு நஜியா, அவரை பேசக்கூடியவர்களாக நம் பக்கம் நாம் நெருக்கி வைத்தோம். வஹப்னா லஹு மிர் ரஹ்மத்தினா, நம்முடைய அருளின் நின்று அவர்களுக்கு நாம் அகாஹு, அவருடைய சகோதரன் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் நபியாக அனுப்பி அவர்களோடு ஒன்றாக இணைத்து வைத்தோம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இது ஒரு வசனம். ஏறக்குறைய 3 வசனங்கள் இது இடம்பெறுகிறது. சூரத்து மரியமில் இது இடம்பெறுகிறது. பிரிதொரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், தாசீம் மீம் தில்க ஆயாத்துல் கிதாபில் முபீன் நத்லு அலைக்க மின் நபை மூசா வ ஃபிர்அவுன பில் ஹக்கி லிகௌமி யுமினூன். நாயகமே, ஈமான் கொண்ட கூட்டத்திற்காக மூசா அலைஹிஸ்ஸலாம் மற்றும் ஃபிரௌனினுடைய செய்திகளை நாம் என்ன செய்ய போகிறோம்? நாம் உங்களுக்கு ஓதி காட்டப் போகிறோம். அப்போ ஈமான் கொண்ட கவும்களுக்கு, மூமீன்களுக்கு தானே, நமக்காக வேண்டி அவர்களுடைய வரலாறுகளை எல்லாம் நாம் சொல்ல போகிறோம். பொதுவாகவே வரலாறுங்கிறது ஒரு மார்க்கத்தினுடைய மட்டுமல்லாமல் எந்தெந்த அமைப்பு இயக்கம் என்று இருக்கிறதோ அதனுடைய அடிப்படை அது. வரலாறு தெரியாத சமுதாயம் வரலாறு படைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்முடைய வரலாறு என்ன, நம்ம வந்த வழி என்னங்கிறதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நம்முடைய மூதாதையர்கள் எப்படிப்பட்டவர்கள், எந்த வழியிலே வந்தவர்கள், அவர்களுடைய தன்மை எப்படியாக இருந்தது என்பதையெல்லாம் விளங்கி கொண்டால் நம்முடைய வாழ்க்கையை சீரமைத்துக் கொள்வதற்கு அது ஒரு வாய்ப்பாக இருக்கும். சங்கையான பெருமக்களே, ஆக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொன்று சொல்கிறாங்க, ஒரு மரணித்து விட்ட ஒரு மனிதனுடைய வரலாறை ஒருவன் சொன்னால் அந்த மரணித்தவரை இவர் ஹயாத்தாக்குவது போன்று, கஅன்னமா அஹ்யாஹு. ஒரு ஆள் மரணித்துட்டாங்க, மௌத்தாயிட்டாங்க, அவங்களுடைய வரலாறு நம்ம சொல்கிறோம், நாதாக்கள் என்ற வரலாறு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அந்த வரலாறுகளை நாம் சொல்லும் பொழுது கஅன்னமா அஹ்யாஹு, அந்த மரணித்து போன அந்த மனிதரை இவர் உயிர்ப்பித்தவர் போன்று ஆகுவார். அப்போ அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி. கஸாலி இமாம் பற்றி சொல்கிறோம், புகாரி இமாம் பற்றி சொல்கிறோம், நாதாக்கள் அவுலியாக்களை பற்றி பேசுகிறோம்னு சொன்னால் அவங்கள பற்றி நம்ம பேசினா அவங்கள ஹயாத்தாக்கின மாதிரின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுறாங்க. எனவே இந்த வரலாறு என்பது மிக முக்கியம் வாய்ந்தது ஷரியத்தினுடைய பார்வையில் என்பது குர்ஆன் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது. ஆக லிகௌமி யுமினூன், ஈமான் கொண்ட கூட்டத்திற்காக நாம் என்ன செய்கிறோம்? உண்மையாகவே சத்தியத்தை, சத்தியமான வரலாறை, மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறையும் ஃபிரௌனுடைய வரலாறையும் நாம் உங்களுக்கு சொல்ல இருக்கிறோம், ஓதி காட்டுகிறோம். இன்ன ஃபிரௌன அலா ஃபில் அர்தி வ ஜஅல அஹ்லஹா ஷியஅன் யஸ்தضعف طائفة منهم يذبح أبناءهم ويستحيي نساءهم إنه كان من المفسدين. இந்த ஃபிரௌன் என்ன செய்தான் தெரியுமா? இந்த பூமியிலே அவன் பெருமை அடித்துக் கொண்டிருந்தான், கர்வம் கொண்டவனாக இருந்தான். என்னை விட உயர்ந்த ஆள் இல்லை என்பதாக அவன் கருதி கொண்டிருந்தான். அதோடு மட்டுமல்லாமல் ஜஅல அஹ்லஹா, அந்த பூமியில் இருந்த, பூமின்னு சொன்னால் அந்த இடத்துல எகிப்து, மிஸ்ர், அங்கே இருந்தவர்களை ஷியான் பல பிரிவுகளாக ஆக்கிட்டான், துண்டாடி போட்டான், எல்லாத்தையும் துண்டு துண்டு ஆக்கிட்டான். யஸ்தضعف طائفة منهم, அவர்களிலிருந்து ஒரு கூட்டத்தார்களை பலகீனப்படுத்தினான். எப்படி பலகீனப்படுத்தினான்? யுதப்பிஹு அப்னாஹும், அவர்களினுடைய ஆண் குழந்தைகளை எல்லாம் அறுத்தான். வயஸ்தஹி நிசாஹும், பெண் குழந்தைகளாம் விட்டுட்டான். இன்னஹு கான மினல் முஃப்ஸிதீன், அவன் குழப்பம் செய்யக்கூடியவர்களில் உள்ளவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் குறிப்பிட்டு விட்டு, ஒனுரீது அன்னமுன்ன அலல்லதி நஸ்துதுஃபு ஃபில் அர்த், இந்த பூமியிலே யார் பலகீனப்பட்டு போனார்களோ, பலகீனப்படுத்தப்பட்டார்களோ அவர்களுக்கு நாம் நிஅமத்தை கொடுப்பதற்கு விரும்பினோம், அவர்களை சிறப்பாக ஆக்குவதற்கு நாம் விரும்பினோம். வனஜஅலஹும் அயிம்மத்தன், அவர்களை தலைவர்களாக, அரசர்களாக ஆக்குவதற்கு நாம் விரும்பினோம்.
வனஜஅலஹுமுல் வாரிதீன், இந்த எகிப்திற்கு அவர்கள் தான் வாரிசுக்காரர்கள், சொந்தக்காரர்கள் என்பதை உறுதிப்படுத்துவதற்காக அவர்களை அதனுடைய வாரிசுக்காரர்களாக நாம் ஆக்கி வைத்தோம் என்று அல்லாஹ் وَنُمَكِّنَ لَهُمْ فِي الْأَرْضِ وَنُرِيَ فِرْعَوْنَ وَهَامَانَ وَجُنُودَهُمَا مِنْهُمْ مَا كَانُوا يَحْذَرُونَ. ஃபிரௌனும் அவனுடைய ஹாமான் இருக்கிறானே, அவனுடைய ஆலோசகர் மந்திரி, அந்த ரெண்டு பேரும், அந்த ரெண்டு பேருடைய படையும் அவர்கள் எதை பயந்து கொண்டிருந்தார்களோ அதை ஃபிரௌனுக்கு காட்டுவதற்காக ஹாமானுக்கு காட்டுவதையும் நாம் விரும்பினோம் என்று அல்லாஹ் ஒரு பூடகமாக சில விஷயங்களை சொல்லியிருக்கிறான். இதற்கு பிறகு அதனுடைய செய்திகளை நம்ம வரலாற்று இப்படி நிறைய ஆயத்துக்கள் வருது. 100க்கும் மேற்பட்ட ஆயத்துக்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் பற்றி இடம்பெறுகிறது. அப்படிப்பட்ட அந்த மாதிரி ஒரு சில வசனங்களை, ஒரு நாளை இந்த வசனங்களை நாம் ஓதி காட்டியிருக்கிறோம் ஒரு பரக்கத்திற்காக வேண்டி. அதற்கு பிறகு அதனுடைய கருத்துக்களை, அதனுடைய விளக்கங்களை முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை நம்ம சொல்ல இருக்கிறோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் இவருடைய வாப்பா பேர், தந்தை பேர் இம்ரான், அவங்க வாப்பா பேர் காஹித், அவங்க வாப்பா பேர் ஆசிர். ஆசருங்கிறது வேற, இது ஆசிர், இது ஐன், அது அலிஃப், ஆசிர். அந்த ஆசருங்கிறது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சாச்சா, அது வேற. இங்கே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாப்பா இம்ரான், அவங்க வாப்பா காஹித், அவங்க வாப்பா ஆசிர், அவங்க வாப்பா லாவா, அவர்களுடைய வாப்பா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், அவங்க வாப்பா இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், அவங்க வாப்பா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ஆக இந்த வழியில் தான் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பாரம்பரியத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் வராங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு செய்தியை சொன்னாங்க. அவர்கள் ஒரு ஹிஜ்ரத் போனாங்களா இல்லையா, தங்களுடைய மனைவி சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து கொண்டு போகும் பொழுது மிஸ்ரினுடைய மன்னன் சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அபகரித்து அவர்களோடு தவறாக நடப்பதற்கு முயற்சி செய்தான். அப்போது அவனுடைய கைகள் சூகையாகி போனது என்ற வரலாறை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய செய்தியில் நாம் குறிப்பிட்டிருக்கிறோம். வரலாற்று ஆய்வாளர்கள் அதை குறித்து விரிவாகவும் அற்புதமாகவும் எழுதி வைத்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடந்த பொழுது, எப்படி நடந்த பொழுது, இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய மனைவி சாரா அம்மையார் அவர்களை அந்த மிஸ்ர் தேசத்தினுடைய மன்னன் தவறாக நெருங்கிய பொழுது அவனால் அது முடியாமல் போனது, அவனுடைய கைகள் எல்லாம் சூகையாக போனது. அவன் பயந்துட்டான். பயந்து கடைசியில் தன்னிடமிருந்த ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் என்ற ஒரு அழகான பெண்ணை அவர்களுக்கு அடிமையாக கொடுத்து மன்னிப்பு கேட்டு அனுப்புனாங்கிறத வரலாறு நம்ம சொல்லியிருக்கிறோம். இப்போ அல்லாஹு தாலா இந்த நிலையை பாதுகாத்ததை வைத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ஒரு செய்தியை சொல்கிறாங்க, ஒகானத் ஹாதிஹில் பிஷாரா, இது ஒரு பிஷாரத். அல்லாஹு தாலாவை பயந்து அஞ்சு வாழ்ந்தவர்களாக சாரா அம்மையார் இருந்தாங்க, முத்தகியாக தகியத்தாக இருந்தாங்க. அப்படி இருந்ததின் காரணத்தினால் அல்லாஹு தாலா அந்த ஃபிரௌனினுடைய அந்த காலத்தில் வாழ்ந்த, அவனும் ஃபிரௌன் தான், மிஸ்ரை ஆண்ட அரசர்களுக்கெல்லாம் ஃபிரௌன் பேர். மிஸ்ரை யாரெல்லாம் ஆள்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் ஃபிரௌன் என்று பெயர். அவங்களுக்கும் தனி பேர் இருக்கும். ரோம பேரரசர் அவங்களுக்கு தனி ஒரு பேர் இருக்கு இல்லையா, மொத்த பேர். அந்த ஆட்சி செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் தனியாக ஒரு பெயர் இருக்கும். கிஸ்ரா, கைசர் என்றெல்லாம் பேர் இருப்பது போன்று அவர் அந்த மிஸ்ரை ஆளக்கூடியவர்களுக்கு ஃபிரௌன் என்று பெயர் இருந்தது. ஆனால் ஃபிரௌன் சொன்னாலே மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய எதிரி ஃபிரௌன் தான் நமக்கு ஞாபகத்துக்கு வர்றார். அவன் மட்டும் ஃபிரௌன் இல்லை, நிறைய ஃபிரௌன் இருந்திருக்கிறான், இப்பவும் இருக்கிறான். அருமையான பெருமக்களே, அப்படி அந்த ஃபிரௌன் நெருங்கிய பொழுது அவனால் நெருங்க முடியாமல் போய் ஒரு சங்கடமான நிலைக்கு ஆழ்ந்த இந்த நிகழ்வு ஏற்பட்டதை குறித்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு செய்தியை சொல்கிறாங்க. சாரா அம்மையார் மூலமாக ஒரு குழந்தை வரும், அந்த நசபில் ஒரு பிள்ளை வரும். என்ன செய்யும் அப்படின்னு கேட்டால், இந்த ஃபிரௌனினுடைய ஆட்சியை போக்கிவிடும். அவங்க மூலமாக அவங்களுடைய வாரிசில் வரும். அந்த வாரிசில் வரக்கூடிய அந்த ஒரு ஆம்பளை பிள்ளை என்ன செய்வார், இந்த ஃபிரௌனினுடைய மிஸ்ருடைய ஆட்சியிலிருந்து ஃபிரௌனுடைய அட்டகாசத்தை போக்கிவிடும். அப்படிப்பட்ட ஒரு குழந்தை வரும் என்ற ஒரு செய்தியை அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த செய்தி மக்கள் மத்தியிலே பிரபல்யமாக இருந்தது. ஒகானத் ஹாதிஹில் பிஷாரத் மஷூரத்துன் பி பனி இஸ்ராயில், பனு இஸ்ரவேலர்களுக்கு மத்தியிலே இந்த செய்தி ரொம்ப பிரபல்யமாக இருந்தது. இது சம்பந்தமாக கிபுத்திகள், கிபுத்தினா யாரு, ஃபிரௌனுடைய கூட்டம் இருக்கிறாங்கல்ல, அவங்கெல்லாம் கிபுத்தி.
பனு இஸ்ரவேலர்களுக்கு எதிரானவர்கள். இந்த 2 பேருக்கும் ஒருபோதும் ஒத்து வராது. இந்த கிபித்தி கூட்டத்துக்கும் பனு இஸ்ரவேலர் கூட்டத்துக்கும் எதிரும் புதிரும் தான், ஒத்து வராத ஒரு இது. அந்த காலத்தில் அப்படி இருந்தாங்க. இப்படிப்பட்ட நிலையில் இந்த செய்தி கிபித்திகளுக்கும் வந்து சேர்ந்தது. அதன் மூலமாக ஒரு நாள் வசலத் இலா ஃபிரௌன ஃபதக்கரஹு லஹு பஅது உமராயிஹி வஅசாவிரதிஹி வஹும் யஸ்மிரூன இந்தஹு. இந்த ஃபிரௌன் என்ன செஞ்சான்னு கேட்டால், இரவில் தன்னுடைய அமைச்சர்கள், தன்னுடைய நண்பர்கள் அப்படி ஒரு குழு வச்சுருக்கிறான், வச்சு உட்காந்து கதை கேட்குறது. அது அவனுடைய ஒரு ஸ்டைல். அது ராத்திரி படுக்க போகிறதுக்கு முன்னால் எல்லாத்தையும் உட்கார வச்சு கொஞ்சம் நேரம், நீண்ட நேரம் பேசுறது. பழைய கதைகள், அந்த கதை இந்த கதை, எல்லா கதைகளையும் ஊர் உள்ள நடப்பு அது இதுன்னு எல்லா விஷயங்களும் பேசப்படும், பல கதைகள் பேசப்படும். அப்படி பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது சொன்னால் ஒருத்தர், அந்த கிபத்திகள் அந்த மந்திரிகள் ஒரு ஆள் சொல்கிறாரு, இப்படி ஒரு செய்தி இருக்குது, இப்ராஹிம் நபி சொன்னதாகவே அந்த செய்தி வலிமையான செய்தியாக பிரபல்யமான செய்தியாக இருக்கிறது என்று யார் சொல்கிறான்? அங்கே இருக்கக்கூடிய மந்திரிகள் சொல்கிறாங்க. இது அவனுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுது. ஆஹா, நம்ம ஆட்சி போயிடுமா, அது நாம இருப்போமோ அப்படின்னு அவனுக்கு பயம் வந்தது. பல ஃபிரௌன்கள் வந்துட்டாங்க, இவனுக்கு ஃபிரௌனுக்கு இருப்பான்னு நினைச்சான் அவன். நமக்கு பிறகு நம்முடைய வாரிசுகள் வருவாங்க நினச்சிக்கிட்டு இருக்கிறான். இப்போ அவனுக்கு ஒரு பயம் வந்தது. இது ஒன்று. இதற்கு இடையிலே அவன் ஒரு கனவு ஒன்று காணான். அவன் ஒரு கனவை பார்க்குறான். அந்த கனவு எப்படின்னு கேட்டால், ராபி மனாமிஹி கண்ண நாரன் கத் அக்பலத் மின் நஹவி பைத்துல் மக்தஸ். பைத்துல் மக்தஸ்லேருந்து ஒரு நெருப்பு அப்படி கிளம்பி வருது. ஃபஹரக்கத் துவர மிஸ்ர் வ ஜமீஅ அல் கிப்த். மிஸ்ரில் இருந்த எல்லா வீடுகளையும் அழிச்சிருச்சு. அவனுடைய நாட்டுக்கு, அவனுடைய ஆட்சிக்கு உட்பட்டு இருந்த எல்லா பகுதியில் உள்ள வீடுகளை அழித்தது மாத்திரமல்ல, எல்லா கிபுத்திகளையும், அவனுடைய கோத்திரத்தாராகிய கோடிக்கணக்கான பேர் இருக்கக்கூடிய அந்த கிபுத்திகளையும் அதை அழிச்சு போட்டு. ஆனால் ஒலம் தலுர்ர பனி இஸ்ராயேல், பனு இஸ்ரேல் மக்களை அந்த நெருப்பு தீண்ட இல்லை, எந்த தங்கடமும் தரல. இப்படி ஒரு கனவை பார்த்த போது, ஏற்கனவே இதுவரை சொல்லப்பட்டிருக்கா, ஈவனுக்கு ஃபலம் மஸ்தைகலஹு உதாலிக், அது அவனுக்கு அப்படி ஒரு பயத்தை ஏற்படுத்தியது, திடுக்கத்தை ஏற்படுத்தியது. என்னடா இது, இப்படி ஒரு பயங்கரமான கனவாக இருக்கே, மிஸ்ரே அழிஞ்சு போச்சு, நம்முடைய கூட்டம் பூரா அழிஞ்சு போச்சு, பனு இஸ்ரவேல் மட்டும் இருக்கிறானவா அப்படின்னா, ஏற்கனவே பனு இஸ்ரவேலர்கள்லேருந்து ஒரு ஆண் குழந்தை பிறந்து தன்னுடைய ஆட்சியை போக்குன்னு சொல்லப்பட்டது, அது நம்முடைய ஆட்சி தானா, மிஸ்ருடைய ஆட்சினா நம்முடைய ஆட்சி தானா, இப்போ என்ன செய்கிறது என்பது சம்பந்தமாக இப்போ இதுதான் உண்மையா, இதுக்குள்ள கணக்கு இதான் விளக்கமா என்று ஜமஅல் கஹனத வல் ஹஸஅத வஸ் ஸஹரத, குறி சொல்லக்கூடியவர்கள், சூனியம் செய்யக்கூடியவங்க, ஆருடன் சொல்லக்கூடியவங்க, இவங்களை எல்லாம் அழைக்கிறான். அழைச்சி தன்னுடைய கண்ட கனவை சொன்ன பொழுது அப்போ அவங்க சொன்னாங்க, ஹாதா குலாமுன் யூலது மின் ஹா உலாயி, இது பனு இஸ்ரவேலர் கூட்டத்திலிருந்து பிறக்கக்கூடிய ஒரு பிள்ளை, இனிமே தான் அது பிறக்க போகிறாரு, இப்போ இது வரைக்கும் பிறக்க இல்லை. ஏன்னா நீங்கள் கண்ட கனவு அப்படி தான் சொல்லுது, அந்த பிள்ளை பிறக்க இல்லை, இனிமே தான் பிறக்க போகிறார். யகூனு சபபு ஹலாக்கி அஹ்லி மிஸ்ர அலா யதைஹி, அந்த பிள்ளையினுடைய கையின் மூலமாக இந்த மிஸ்ருடைய ஆட்சி அழிந்து போகும். இதுதான் இந்த கனவினுடைய விளக்கம் என்று சொன்னதும் அவனுக்கு ரொம்ப பயமாக போச்சு. அப்போ தான் அவன் என்ன செஞ்சான், ஒரு உத்தரவு போட்டான். என்ன செய்யுங்க, இனிமேல் பனு இஸ்ரவேலர்களுடைய யாருக்கெல்லாம் ஆம்பளை பிள்ளை பிறந்த உடனே அறுத்துருங்கன்ட்டான். எவ்வளோ பெரிய கொடுமையான விஷயம் பாருங்க. எங்கெல்லாம் ஆண் குழந்தை பிறக்குதோ அதுக்குன்னு தனியாக என்ன செய்ய, ரப்பாஹ், அறுப்பாளர்கள் என்பதை ஆட்களை ஏற்படுத்தினான். அவங்க தான் போய் இப்படி விசாரிச்சு எல்லா இடங்களும் இருப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் ஜாசூஸ் என்று சொல்லக்கூடிய அவனுடைய உளவாளிகளை வேற நிறைய இடத்துல போட்டு வச்சிருந்தான். அங்கங்கே உளவாளிகளை வேற என்ன வச்சிருந்தான். எங்கே பனு இஸ்ரவேல பிள்ளை பிறகுதான் பாரு, பொம்பளை பிள்ளையா வெற்று, ஆம்பளை பிள்ளையா அறுத்துரு. வரலாற்றில் பார்த்தால் பல லட்சக்கணக்கான குழந்தைகள் அப்படி அறுக்கப்பட்டிருக்கிறாங்க. எந்த பாவம் அறியாத ஆம்பளை பிள்ளைகள் அறுக்கப்பட்டு இரத்தம் ஓடப்பட்டிருக்கு. அந்த மாதிரி ஒரு இழிவான வேலையை செய்தவன் தான் இந்த ஃபிரௌன் என்பது குறிப்பிடத்தக்கது. அப்படி ஒரு காலகட்டத்தில் ஆண் குழந்தைகளே எல்லாம் இப்படி பல வருஷங்கள் போய்கிட்டே இருக்கு. பல வருஷங்கள் கடந்து செல்ல செல்ல பல லட்சக்கணக்கான ஆண் குழந்தைகள் அழிந்த போது அந்த ஊரில் இருந்த பெரியவர்கள் எல்லாம், கிபுத்தி கோட்டத்தாரெல்லாம் நேராக வந்து மன்னன்ட்ட முறையிட்டாங்க. மன்னா, ஒரு ஆபத்து நமக்கு வந்துகிட்டு இருக்குது இப்படின்டா, என்ன அப்படின்ட்டு. அவனும் எவ்வளோ நல்லவனான்னு பாருங்க. அவன் நல்லவன் இல்லை,
அவன் இவ்வளோ நீங்கள் இதெல்லாம் அறுக்க வேணாம் தான் சொல்ல வர்றான். ஆனால் எதுக்கு சொல்ல வர்றாங்கிறது பாருங்கள். இப்படியெல்லாம் அறுத்துட்டா இப்போ ஆம்பளை பிள்ளைகளே இல்லாத ஒரு நிலை உருவாகிட்டு இருக்கு. அதுக்கடுத்து ஏற்கனவே இருக்கக்கூடிய பெரியவர்கள் இருக்கிறாங்களா, வயதாளிகள்லாம், அவங்கெல்லாம் மூத்தாகிட்டே இருக்கிறாங்க. இப்போ என்ன ஆகும்? பனி இஸ்ரவேலர்களில் ஆண்கள் இல்லாத ஒரு நிலை ஏற்பட்டு விட்டால் நமக்கு யார் வேலை செய்வா? நமக்கு வேலைக்காரனா பனு இஸ்ரவேலர் நம்ம வச்சுட்டு இருக்கிறோம். இவன் முதலாளி வர்க்கமாக இருக்கிறான். பனு இஸ்ரவேலர்கள்லாம் தொழிலாளி வர்க்கமாக இருக்கிறாங்க. பனு இஸ்ரவேலர்களை அவ்வளோ வேலை வாங்கிட்டு இருக்கிறான். வீடு கட்டுறது, அந்த கட்டுறது, இது செய்கிறது, கக்கூஸ் கழுவுறது என்று எல்லாத்துக்கும் பனு இஸ்ரவேலர்கள் தான். இப்படிப்பட்ட நிலையில இழிவான வேலைகள் செய்யறதுலேருந்து அத்தனைக்கும் அவர்களை தான் பயன்படுத்துகிறோம். இன்னைக்கு ஆண்களே இல்லாத ஆயிடுச்சா இப்போ யார் வேலை செய்வா? இந்த வேலை செய்யறதுக்கு ஆள் இல்லாமல் போயிருமே. நம்ம போய் வேலை செய்ய முடியும்? நம்ம வேலை செய்ய முடியாது. சாட்டை வர வச்சிருப்பான், சாட்டையால் அடிப்பாங்க. அவர்கள் செய்த கொடுமைகளை எண்ணி பார்த்தால் வரலாற்றில் தப்சீர்களில் ரொம்ப விரிவாக எழுதி இருக்கிறாங்க. அவ்வளவு பயங்கரமான கொடுமைகள். ஒரு வேலையை கொடுத்து 10 மணி நேரம் செய்ய வேண்டிய வேலையை 4 மணி நேரத்தில் செஞ்சு முடியுமா? செய்யவில்லைன்னு சொன்னால் சாட்டையால் அடித்து காயப்படுத்துவான், அதோடையும் செய்ய சொல்லுவான். இப்படி மிருகத்தை விட கேவலமாக பனு இஸ்ரவேலர்கள் கருதப்பட்ட காலம் அது. இப்போ எல்லா ஆண்களும் ஆம்பளை பிள்ளைகளே இனி இல்லைன்னு வரும்பொழுது இனி வருங்காலத்தில் நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் யார் வேலை செய்வான்? நம்மளே வேலை செய்கிறதா? அது சாத்தியம் இல்லை, அது மரியாதை இல்லையே அப்படின்னோடனே அவன் யோசித்தான், ஆமாம் அது சரிதான் அப்படின்னு அவன் புதுசாக ஒரு சட்டத்தை கொண்டு வந்தான். என்ன கொண்டு வந்தான்? 1 வருஷம் பிள்ளைகளை அருங்க, 2ஆவது வருஷம் அறுக்காதீங்க, அதுக்கு அடுத்த வருஷம் அருங்க, 1 வருஷம் விட்டு 1 வருஷம் அறுக்கிறது அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தான். இப்போ இதில் 2 ஒன்று இருக்கு. ஒருவேளை அறுக்காத விஷயத்தில், அறுக்காத வருடம் இருக்கு இல்லையா, அதில் நம்முடைய ஆட்சியை பிறக்கக்கூடியவர் இருந்தாலும் கூட அவருக்கு சப்போர்ட்டுக்கு ஆள் இருக்காது. ஏன்னா நிறைய ஆண் குழந்தைகள் அறுக்கப்பட்டு போயிட்டாங்க, அவருடைய பலகீனம் ஆயிடுவாங்க. அப்படி பலகீனப்படுத்துவதை தான் அவன் விரும்பினாங்கிறது அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அதுவும் ஒரு செய்தியாக இருக்கிறது. எனவே பனு இஸ்ரவேலர்களை பலகீனப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் தன்னுடைய ஆட்சியை போக்கக்கூடிய அந்த குழந்தையும் கொன்று முடித்து விட வேண்டும் என்பது அவனுடைய திட்டமாக இருந்தது. ஆக 1 வருஷம் விட்டு 1 வருஷம் அருங்க, 1 வருஷம் ஆண் குழந்தைகள் அருங்க, 1 வருஷம் விட்டுருங்க, அதுக்கு அடுத்த 6 வருஷம் ஆண் குழந்தைகள் அருங்க என்று என்ன செய்தான்? ஒரு சட்டத்தை போட்டிருந்தான். இப்போ அவனுக்கு தெரியாதா? அப்போ 1 வருஷம் விட்டுட்டா அந்த வருஷத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகளை ஒரு குழந்தை தன்னுடைய ஆட்சியை போக்கக்கூடியதாக இருக்குமே, அவன் அந்த அளவுக்கு தெரியாமல் இருக்கிறான். தெரியும், இருந்தாலும் கூட பார்த்துக்கிடலாம். அப்படின்லாம் வரும் பொழுது 1 வருஷத்தில் நிறைய ஆண் குழந்தைகள், பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஆண் குழந்தைகள் இறந்து போயிட்டா நம்முடைய படை இருக்க, இப்போ ஏற்கனவே வலிமையான படையை வச்சிருக்கிறான் அவனும் ஹாமானும் சேர்ந்து. எனவே நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? ஒரு கை பார்த்துக்கிடலாம் அப்படிங்கிற தைரியம் அவனுக்கு இருந்தது. ஒரு வேளை அப்படி வந்தால் இந்த அடிப்படையில் தான் எந்த வருஷம் புள்ளைய அறுக்க வானான்னு சொல்லப்பட்டதோ அந்த வருஷம் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் பிறந்தாங்க. பிள்ளைய அறுக்க வானான்னு சொல்லப்பட்டு 1 வருஷம் விடப்பட்டது இல்லையா? ஒரு வருஷத்தில் அறுக்கக்கூடாது, 1 வருஷம் அருங்கன்னு, அறுக்க வேண்டாம் என்று சொல்லப்பட்ட காலத்தில் தான் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் பிறந்தாங்க. ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமும் மூசா அலைஹிஸ்ஸலாமும் உம்மா வழி சகோதரர்கள். 2 பேருக்கும் உம்மா ஒன்று தான், 2 பேருக்கும் தாய் ஒன்று தான், தந்தை தான் வேறு, வாப்பா வேற, உம்மா ஒன்று. நல்லா விளங்கிக்கிடணும். அது குர்ஆன்லேயே அது என்ன செய்யலாம், என்னுடைய தாய் வழி சகோதரரே என்று ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்து சொன்னது குர்ஆனில் இருக்குது. ஆக 2 பேருக்கும் தாய் உம்மா ஒன்று, வாப்பா வேற. அப்போ ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் பிறந்தது அறுக்க வேணான்னு சொன்ன காலகட்டத்தில் பிறந்தாங்க. அவங்க தான் மூத்தாள், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் மூத்தாள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வேற கூட பிறந்தவங்க வேற பெண்கள்லாம் இருக்கிறாங்க, அவங்களுக்கு நிறைய ஏற்கனவே பெண் குழந்தைகள்லாம் பிறந்திருக்கிறாங்க. இந்த நிலையில் வரலாற்றில் ஒரு செய்தி, இப்போ இதோடு மட்டுமல்லாமல் இன்னொன்றையும் அவன் செய்து வைத்திருந்தான். இன்னொன்று என்ன செஞ்சு வச்சிருந்தான்னு கேட்டால், இந்த எந்த காலகட்டத்தில் பிள்ளைகளை அறுக்கலாம் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி வச்சிருப்பான் இல்லையா, அதாவது பிள்ளையை அறுக்க வேணான்னு சொல்கிறது, 1 வருஷத்தில் அறுக்கக்கூடாதுன்னு சொல்லுகிற அந்த காலகட்டத்தில் அவன் என்ன செய்கிறான் அப்படின்னு கேட்டால் இன்னொரு சட்டத்தை கொண்டு வர்றான். அவர்களுடைய ஆண்கள் எல்லாம் இரவு காலங்களில் வீடுகளில் வேலை செய்யணும், மனைவிட்ட போகக்கூடாது, அப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வந்தான். அவங்களுடைய ஆண்கள், பனு இஸ்ரவேல் ஆண்கள்லாம் என்ன செய்யணும்? வயதுக்கு வந்தவர்கள் எல்லாம் தங்களுடைய கல்யாணம் முடிஞ்சவங்களாம் என்ன செய்யக்கூடாது? வீட்டுக்கு போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு சட்டத்தை அந்த கடினமாக்குறான். அப்படி பலவித சட்டங்களை போட்டிருக்கிறான். நீ எவ்வளவு சட்டம் போட்டாலும் அல்லாஹு தாலாவுடைய கலா கதிர்னு இருக்கு, அது ஆச்சரியமான ஒரு விஷயம் இல்லையா? எவ்வளோ அற்புதமாக அல்லாஹு தாலா அந்த குழந்தைகளை கொண்டு வர்றான் பாருங்க. அப்போ இந்த காலகட்டத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தையாக இருந்த இம்ரான் அவர்கள் அரண்மனையில் ஒரு இடத்துல வேலை செய்யக்கூடியவங்கள தான் இருந்தாங்க.
வரலாற்றில் உறுதிப்படுத்தப்படாத ஒரு செய்தி இருக்குது. சில மலக்குமார்கள் ஒரு நாள் இரவு அவங்கள தூக்கிட்டு கொண்டு வந்து என்ன செஞ்சிட்டாங்க, அவங்க மனைவிட்ட விட்டுட்டு போயிட்டாங்க. அவங்க வந்து மனைவியோடு வாழ்ந்ததற்கு பிறகு திருப்பி கொண்டு வந்து மலக்குமார்கள் அங்கே இதில் விட்டதாக ஒரு வரலாறும் கூட இருக்கிறது. ஆனால் அது வந்து அறுக்கக்கூடாத ஒரு வருடம் தான். ஆனால் பிறக்கும்போது அறுக்கக்கூடிய வருடத்தில் தான் அவங்க பிறக்கிறாங்க. நடந்த நிகழ்வு என்பது, மனைவியோடு வாழ்ந்தது என்பது, அவங்க கரு உருவானது என்பது அறுக்கக்கூடாது, ஒரு வருஷத்தில் அறுக்க வேணான்னு சொல்லி வச்சிருக்கிறாங்கல்ல, அந்த காலகட்டத்தில் உருவானாங்க. ஆனால் அவங்க பிறந்தது அந்த காலகட்டத்தில் பிறக்கிறாங்க என்று அறிஞர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். சங்கையான பெருமக்களே, இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவங்களோட தாய் உண்டாகி இருக்கிறாங்க. அல்லாஹு தஆலா அவன் என்ன செய்தான்னு கேட்டால், உலித ஃபி ஆமின் கத்தலஹும் ஃபதாகத் உம்முஹு பிஹி தரஅன் வஹ்தரஸத் மின் அவ்வலி மா ஹபலத் வலம் யகுன் யظஹரு அலைஹா மகாயிலுல் ஹபல். இதில் அல்லாஹ் ஒரு பெரிய சிறப்பு அவனுக்கு கொடுத்துருந்தான். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார் கர்ப்பிணியாக இருக்கிறாங்கங்கிறது யாருக்கும் தெரியாது. அந்த அடையாளங்கள் எதுவுமே இல்லாமல் ஆக்கினான் தான். இந்த கர்ப்பிணிகளுக்குன்னு சில அடையாளங்கள், குறைஞ்சபட்சம் வயிறாக பெருசாக வரணுமா இல்லையா, அது கூட இல்லை. அது ஆனால் அவங்களுக்கு தெரியுது, நம்ம கருவாக இருக்கிறோம் அப்படிங்கிறது அல்லாஹ் அவங்களுக்கு அறிவிக்கிறான். நீங்கள் குழந்தைய உண்டாயிருக்கிறீங்க அவங்களுக்கு தெரியுது. ஆனால் கர்ப்பிணியினுடைய அடையாளங்கள் என்னென்ன இருக்குமோ, சில பேருக்கு வாந்தி வரும், சில பேருக்கு அப்படி இருக்கும், மசக்கமாக வரும், இதெல்லாம் இருக்குமே இல்லையா, எந்த விதமான அடையாளமும் இல்லாமல், வயிறு கூட பெரியதாக இல்லாமல் அவங்க சாதாரணமாக நார்மலாக இருக்கிற மாதிரியே அவங்க என்ன செஞ்சாங்க, இருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு பயம் இருந்துக்கிட்டே இருந்தது. நம்ம குழந்தை உண்டாயிருக்கிறோம், அதனுடைய அடையாளங்கள் வெளியில் தெரியல அப்படின்னாலும் கூட வீட்டில் மட்டும் சொல்லியிருக்கிறாங்க, நான் குழந்தை உண்டாயிருக்கிறேன், அந்த அடையாளங்கள் தெரியல அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. ஃபலம்மா வதாஅத், கடைசியில் குழந்தை பெறக்கூடிய காலமும் வந்தது. குழந்தைய பெற்றுட்டாங்க, ஆம்பளை பிள்ளை. பொம்பளை பிள்ளையாக இருந்தால் பிரச்சனை இல்லை. இப்போ அவங்களுக்கு பெரிய ஒரு பயமும் அச்சமும் ஏற்பட்ட பொழுது அல்லாஹ் சொன்னால், நீங்கள் பயந்தா அந்த பிள்ளையை நீங்கள் என்ன செஞ்சிருங்க, அந்த ஃபில்யம் நீங்கள் வந்து நதியில் போட்டுருங்க, கடலுங்கிறான் அல்லாஹ். நைல் நதி அந்த கடல் மாதிரி இருக்கிறதுனால அதில் போட்டுருங்க என்று அல்லாஹ் குறிப்பிட்ட போது, கடலை போடுங்கன்னு சொன்னால் என்ன, கடலை போட்டு அனுப்புங்கிறது இல்லை. அதான் தான் முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுனாங்க. அல்லாஹ் தஆலா அல்ஹமத் அனித்தகதத்லஹு தாபூத்தன் ஃபரபத்துஹு ஃபி ஹப்லின் வகானத் தாரிஹிமா முத்தகாமத்தன் லில் நைலி. நைல் நதிக்கு பக்கத்தில் தான் அவங்க வீடு இருந்தது. நைல் நதி ஓரமாக தான் அவங்க வீடு இருந்தது. அவங்க என்ன செஞ்சாங்க, ஒரு பெட்டியை தயார் பண்ணாங்க. அல்லாஹ் அதெல்லாம் அவங்களுக்கு இல்ஹாம், அவங்களுடைய கல்பில் அதை போடுறான், நீ இப்படி இப்படி செய் என்பதை போட்டு ஒரு அருமையான ஒரு பெட்டி, தண்ணி உள்ள புகாத அளவுக்கு பாதுகாப்பான ஒரு பெட்டியை செய்து அதுக்குள்ளே காற்று போகிறவங்க வச்சு அதை மூடி, அதை மொத்தமாக மூடி பார்த்தா தெரியாது, பிள்ளை இருக்கிறது தெரியாது. ஆனால் சுவாசிக்கிற உண்டான அந்த அளவுக்கு உண்டான சிஸ்டமேட்டிக்காக எல்லாமே என்ன செஞ்சுருக்கிறாங்க, செய்கிற மாதிரி அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு உண்டான ஒரு இல்ஹாமையும் அந்த ஆற்றலையும் கொடுத்து அப்படி ஒரு பெட்டியை செஞ்சு வச்சுருக்கிறாங்க. அந்த பெட்டியில் என்ன செஞ்சிருது, பிள்ளைய வச்சு அதுலேருந்து ஒரு ரபத்தத், ஒரு கயித்தை கட்டிடுவாங்க. அந்த பெட்டியில் கட்டி தன்னுடைய வீட்டினுடைய ஓரப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கம்பில் என்ன கட்டி வச்சிடுறது. இதுதான் நடக்கும். அந்த புள்ள கடந்ததே தண்ணியில் தான் கிடக்குது. மூசா அலைஹிஸ்ஸலாம் தண்ணியில் தான் இருக்கிறாங்க. அதை கயிறில் இப்படி கட்டி வச்சுருப்பாங்க. பிள்ளைக்கு பால் கொடுக்கணும்னு சொன்னால் அந்த கயித்தை என்ன செஞ்சிருவாங்க, அப்படியே எடுத்துருவாங்க. ஒரு பொடி கயிறு போகிறது தெரியாது, பெருசாக ஒன்றும் தெரியாது, பூமியில் அப்படி கிடக்கு, சும்மா ஏதோ கயிறு கிடக்கிற மாதிரி அப்படியே கிடக்கும். அதை பார்க்குறதுக்கு ஏதோ ஒரு கடலில் வந்து நதியில் வந்து எத்தனையோ கட்டைகள் அதுகள் மிதந்து போகுமா இல்லையா, அந்த மாதிரி எத்தனையோ அதே மாதிரி ஒன்று கிடக்குது. இந்த மாதிரி சிஸ்டத்தில் கட்டி இருக்கிறாங்க. பிள்ளைக்கு பால் கொடுக்கணும்னு சொன்னால் அந்த கைத்தை பிடிச்சி அப்படி இழுத்துருவாங்க. அப்படி இழுத்து பிள்ளைய எடுத்து பால்லாம் கொடுத்துட்டு பிள்ளைய பராமரித்து தொடச்சி கிடச்சி தண்ணி ஊற்றுனா குளிப்பாட்டி திருப்பி அந்த பெட்டியில் வச்சு, யாரா வர்றான், அந்த பார்க்கறதுக்கு வர்றானோ கொள்றானோ, அந்த பக்கத்தில் யாரோ சுற்றுறான் கொள்றான் அப்படின்னு தெரிஞ்சால் உடனே கடல் அனுப்பிடுறது, பெட்டி அனுப்பிடுறது. அது அங்கே தூரத்துக்கு போயிடும். அது அப்படி இருக்கிறது யாருக்குமே தெரியாது. இப்படியே தான் இருந்துக்கிட்டு இருந்து. இதுதான் கடலில் போடுற சொல்லி அல்லாஹ் சொன்னால், நீ முடிஞ்சால் தைரியமாக நீ இருக்கன்னா நீ வச்சுக்க, பிரச்சனை இல்லை. ஹிஃப்தி உனக்கு பயமாக இருக்குதுன்னு சொன்னால் நீ கடலில் போட்டுரு, அது நான் பார்த்துக்கிறேன் என்ப. எந்த கடலில் போடக்கூடிய முறை என்ன என்று சொன்னால் இதுதான் முறை. இப்படி தான் நடந்தது. ஒரு நாள் அப்படி இது பழக்கமாக போயிடுச்சு. வர்றானா அவன் வர்றான், பார்க்க வர்றான், ஜாசூஸுகள் வர்றாங்க, சிஐடிகள் வர்றாங்க அப்படிங்கிற தகவல் அப்படி இப்படி போனேன்னு சொன்னால் டக்குன்னு என்ன செஞ்சிடுவாங்க, கடலுக்கு அனுப்பிடுவாங்க, இல்லைடா பக்கத்தில் வச்சுக்கிடுவாங்க. இப்படியா நடந்து கொண்டு இருக்கும் பொழுது ஒரு நாள் அவங்க என்ன ஒரு பதட்டத்திலேயோ அல்லது மறந்தோ அது கடலில் போட்டவங்க என்ன செஞ்சிட்டாங்க, கட்டுறதுக்கு மறந்துட்டாங்க. கைத்தை கட்டணுமா இல்லையா, கைத்தை கட்டுறதுக்கு மறந்துட்டாங்க. அது அப்படியே என்ன செஞ்சிச்சு, போக ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு டக்குன்னு ஞாபகம் வருது, ஆஹா நம்ம கட்ட இல்லையான்னு பார்த்தா அது போயிடுச்சு, தூரத்தில் போயிடுச்சு. அப்போ அவங்களுடைய மகள் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய ராத்தா அக்காவை அழைச்சி, அம்மாங்க வா, இந்த மாதிரி இன்றைக்கி கட்டுறதுக்கு நான் மறந்துட்டேன்,
வகாலத்தில் உஹ்திஹி குஸ்ஸீஹி, அல்லாஹ் சொல்கிறான். வகாலத்தில் உஹ்திஹி, மூசாவுடைய சகோதரிக்கு அவங்களுடைய தாயார் சொன்னாங்க, குஸ்ஸீஹி, அதை பின்தொடர்ந்து நீ போ, அதை பார்த்துக்கிட்டே போ. ஆனால் நீ அதைத்தான் பார்க்குற மாதிரி காட்டிக்கிடக்கூடாது. நீ என்ன செய்யக்கூடாது, அதை பார்க்குற மாதிரி. அந்த பெட்டி எங்கே போய், நான் என் பிள்ளைய நான் விட்டுட்டேனே, கெட்ட மறந்துட்டேனே, துடிக்கிறாங்க. அவங்க மனசில் பெத்த தாய் இல்லையா, எனவே அவங்களுக்கு ரொம்ப அச்சம் வந்தது. நீ என்ன செய்ய, அதுக்கு பின்னாலேயே நீ போய்கிட்டே வா, அது எங்கே போகுதுங்கிறது நீ பார்த்துக்கிட்டே வா, நீ அதை உன்னுடைய கண்காணிப்பிலேயே அது இருக்கணும் அப்படின்ட்டு என்ன செஞ்சாங்க அவங்களுடைய தாயார் சொன்னாங்க. ஒகாலத்தில் உஹ்திஹி குஸ்ஸீஹி ஃபபஸ்ரத், அந்த பொம்பளை என்ன செஞ்சாங்க, அவங்களுடைய ராத்தா அதை பார்த்துக்கிட்டு அப்படியே போகிறாங்க. போனால் அந்த நைல் நதி இருந்து சில வாய்க்கால்கள் அங்கங்கே, இப்போ பெரிய நதி இருக்கும், அதுலேருந்து வாய்க்கால் தோண்டு விடுவாங்க, எந்த பக்கம் போகிறதுக்கு, இந்த ஊர் போகிறதுக்கு, அந்த வாய்க்கால்களாக அதை மாதிரி சில வாய்க்கால்கள் அங்கங்கே போகுது. அதில் ஒரு வாய்க்கால் வழியாக அப்படி போகுது. இவங்க அதை அப்படி சும்மா கண்டுக்கிடாத மாதிரி என்ன, நல்ல விவரமான பிள்ளை அவங்க, ரொம்ப மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சகோதரி ராத்தா ரொம்ப விவரமான ஆள். அவங்க அதை கண்டுக்கிடாத மாதிரியே என்ன செஞ்சாங்க, அந்த பெட்டி இப்படி போகுது, இப்படி பார்த்துக்கிறது, சும்மா அப்படி நடந்து போகிற மாதிரி, ஏதோ வேலையை போகிற மாதிரி அந்த ஓரமாக அப்படியே போய்கிட்டே இருக்கிறாங்க. அந்த நதியிலேருந்து அது கிளம்பி அது ஒரு வாய்க்கால் வழியாக உள்ளே வந்து, அந்த வாய்க்கால் எங்கே போகுதுன்னு சொன்னால் ஃபிரௌனுடைய மாளிகைக்குள்ளே உள்ளே போகுது. அவன் அந்த மாதிரி வச்சிருக்கிறான். யாருக்கிட்ட போகக்கூடாதோ அவங்ககிட்ட அல்லாஹ் கொண்டு போகிறான். இதுதான் ரப்புடைய வேலை. யாருடைய ஆட்சியை அவன் யாரை கொல்லணும்னு நினச்சிருக்கிறானோ அந்த ஆளே அவன் வீட்டுக்குள்ளே போகிறாங்க. பிள்ளையா குழந்தையா பெட்டிக்குள்ளே உள்ளே போகுது. இப்படியே என்ன செய்யுது, அப்படியே உள்ளே போகிறது. இவர்களுக்கு ரொம்ப பயம் வந்துச்சு. அண்ணா அலில்லாஹி, போனாலும் போது இதுக்குள்ளே போகுதே அப்படின்னு அவங்க ரொம்ப ஒரு ஹவுஃபும் கவலையும் வந்தது. கடைசியில் அங்கே போன போது அங்கே இருக்கக்கூடிய ஜாரியத்துகள் என்ன செஞ்சாங்க, அங்கே இருந்தாங்க. அந்த ஜாரியத்துன்னு சொன்னால் அந்த வேலைக்கார பெண்கள், அடிமை பெண்கள், அவர்கள் பார்த்தாங்க ஒரு பெட்டி வருதே அப்படின்ட்டு நேராக அந்த பெட்டியை போய் என்ன செஞ்சாங்க, எடுத்து பார்த்தா ஒரு பெட்டி, ஒரு அழகான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பெட்டியாக இருக்குது. ஆனால் அதை திறக்க எப்படின்னு தெரியல. அதுக்குன்னு சில சிஸ்டம் வச்சுருந்தாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா இல்ஹாமின் மூலமாக அறிவித்தோம் என்று குறிப்பிடுகிறான். அங்கே என்ன செய்கிறாங்க, திறக்க முடியல. கடுத்து அதை கொண்டு வந்து ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா அம்மையார் இருந்தாங்க இல்லையா, அவங்கள்ட்ட கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இப்படி நாங்கள் இருக்கும்போது இப்போ அந்த குளக்கரையில் நம்முடைய இப்படி ஒரு பெட்டி வந்து சேர்ந்தது, நாங்கள் அங்கே இருக்கோம், ஏதோ வேலை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க, அங்கே சட்டிப்பானை கழுவிட்டு இருந்தால் ஏதோ நடந்திருக்குன்னு வைங்க. அப்போ அந்த சமயத்தில் இது வந்தது, இதை திறக்கிறதுக்காக நாம் முற்பட்டோம், அதை முடியல என்று அந்தவர்கள் வந்து என்ன செய்கிறாங்க, அந்த பெட்டியை கொடுக்குறாங்க. அது பார்த்தா ஒரு வித்தியாசமான பெட்டியாக இருக்குது. இது என்னடா பெட்டி அப்படின்ட்டு கடைசி அதை எப்படிலாம் திறக்கணுமோ அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள் இருப்பான் இல்லையா, ஆசாரியா மேம, அவனை கூப்பிட்டு விட்டு அதை திறப்பான் அப்படின்னு சொல்லி பார்த்து திறந்தா சுபஹானல்லாஹ் ஒரு அற்புதமான குழந்தை உள்ளே இருக்குது. ஒரு அருமையான குழந்தை உள்ளே இருக்குது. அதை பார்த்ததும் அறிஞர்கள் எழுதுகிறார்கள், அதனுடைய நூறாணியத்தை பார்த்து அவங்க அப்படியே தடமாறிட்டாங்க. அவர்கள் நூறாணியத்தை பார்த்து அப்படியே அதிர்ந்து போய்விட்டார்கள். அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஜலாலியத்தும் அதில் வெளிப்பட்டது என்று எழுதுறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஜலாலியத்தான ஆள் தானே, அந்த ஜலாலியத்தும் அந்த நூறாணியத்தும் அவருக்கு வெளிப்பட்டு அப்படியே என்ன செஞ்சிட்டாங்க, நடுங்கி போயிட்டாங்க. அந்த பொம்பளை ரொம்ப அழகான ஒரு ஆசியா பின்த் மஸாஹிம். இந்த ஆசியா யாரு, அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனுடைய மனைவி. இவங்க வாப்பா பேர் மஸாஹிம். அது ஹதீதிலேயே வருது, ஆசியா பின்த் மஸாஹிம் ஹதீதிலேயே வருது. இனி தப்சீர்களில் மஸாஹிம் என்பவர் உபைது உடைய மகனார். அந்த உபைது என்பவர் ரையானுடைய மகனார். அந்த ரையான் என்பவர் வலீதுடைய மகனார். இந்த ரையான் இப்னு வலீது இவங்கெல்லாம் யாருன்னு கேட்டால், யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் மந்திரி இருந்தாங்க இல்லையா, அரசர் இருந்தார், யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய தொடர்புல அந்த மந்திரி தான் அவங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் ஒரு அரசர் இருந்தார் அப்படின்னு சொல்லி வருதா இல்லையா, அந்த அரசர் தான் ரையான் அல்லது வலீத். இவங்கெல்லாம் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் இருந்தாங்க. அவர்களுடைய மகன் தான் உபைத், அவர்களுடைய மகன் தான் மஸாஹிம், அவர்களுடைய மகள் தான் ஆசியா நாயகி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஆசியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி வரலாற்று ஆசிரியர்கள் எழுதும் பொழுது அவங்களுடைய சிறப்புகள் இன்ஷா அல்லாஹ் நம்ம பின்னாடி சொல்லுவோம். இது எதோடு சேர்த்து சொல்லப்படுகிறது, அவங்களுடைய மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு ஆசியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் இணைத்து பேசப்படுகிறது. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் மரியம் பின்த் இம்ரான் வன்னஹுமா யகூனானி யௌமல் கியாமத்தி மின் அஸ்வாஜி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபில் ஜன்னா. சொர்க்கலோகத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஆசியா அலைஹிஸ்ஸலாமையும் கல்யாணம் முடிச்சு கொடுக்கப்படும். அதுக்கு தனியாக ஒரு கல்யாண நிகழ்ச்சியே நடக்கும். சொர்க்கலோகத்தில் ஒரு கல்யாணம் நடக்கும்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஆசியா அம்மையாரையும் கல்யாணம் முடிச்சு, அது பிரம்மாண்டமான கல்யாணம் நடக்கும். அந்த அவனுக்கு கல்யாணம் நடந்தது, இவனுக்கு கல்யாணம் நடந்தது, அத்தனை கோடி செலவழிச்சான், ஃப்ளைட்டில் கல்யாணத்தை நடத்தினா, கப்பலில் கல்யாணத்தை நடத்தினான்னு என்னெல்லாமோ நம்ம பார்க்குறோம். இது சொர்க்க துரோகத்தில் நடக்க போகுது. இப்போ எத்தனையோ நம்ம படிக்கிறோமே, தன்னுடைய செல்வத்தை வெளிப்படுத்துவதற்காக விமானம் பறந்து கொண்டு இருக்கும் பொழுதே அதுக்கு பின்னாலே எத்தனையோ பேர் வரானா, அந்த தொடர்புகள்லாம் வச்சு எத்தனை பேர் நடந்தது. இந்த இந்தியாவில் தான் ஒரு பெரிய செல்வந்தன் சொல்கிறான் இல்லையா, அவன் கல்யாணத்தை நடத்திக்கிறான் தன்னுடைய மகனுக்கு. இனி அதையெல்லாம் தாண்டிய ஒரு அற்புதமான கல்யாணத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஆகிரத்தில் சோனலோகத்தில் முடிப்பான். அந்த செய்திகள் இன்ஷா அல்லாஹ் நாம் வாய்ப்பு கிடைக்கும்போது மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய செய்திகளை பேசும்போது நாம் பேசுவோம். அப்போ இவங்க அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாயார் அங்கே பயந்துக்கிட்டு இருக்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார் பேர் அயாரஹா, அவங்களுடைய தாயார் பேர் அயாரஹா என்பது இஸ்மு உம்மி மூசா அலைஹிஸ்ஸலாம். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய அம்மா பேர் அயாரஹாங்கிறது. அவங்க அல்லாஹ் தஆலா அது சொல்கிறான், அவங்கள பற்றி பேரை சொல்லலை. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார் பயந்திருந்தாங்க, அவர்களிடத்தில் ஈமான் இருந்தது. ஈமான் இல்லை என்று இருந்திருக்குமேயானால் அவங்க என்ன செஞ்சுருப்பாங்க, என்னுடைய பிள்ளையை நான் இழந்துட்டேனே, நான் ஆம்பளை பிள்ளையை பார்த்தேன்னு அந்த பயத்தில் சொல்லியிருப்பாங்க, இந்த ரகசியத்தை உடைச்சிருப்பாங்க. நாம் என்ன செய்தோம், அந்த ரகசியத்தை உடைக்காத அளவுக்கு அவங்களுடைய கல்வை நாம் ஈமானால் பலப்படுத்தினோம் என்பது போன்ற கருத்தை அல்லாஹ் என்ன செய்கிறான், குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். இந்த குழந்தை நேராக சேர்ந்தது, எல்லாம் எடுத்தாங்க, ஆசாரிகள்லாம் கொடுத்து உடைச்சு பார்த்தா ஒரு ஃபலம்மா ஃபதஹத்தில் பாப் ஃபுதிஹத்தில் பாப் உக்ஷிஃபத்தில் ஹிஜாப் ரஅத் வஜ்ஹஹு யதலஅலு பிதில்கல் அன்வாரின் நபவிய்யா வல் ஜலாலத்தில் மூசவிய்யா. அந்த நுபுவத்தினுடைய அந்த பிரகாசமும் மூசவியத்தினுடைய ஜலாலியத்தும் அப்படி அந்த முகத்தில் அப்படி கலகலகலன்னு மினுங்குது. ஃபலம்மா ரஅத்துஹு, அதை பார்த்ததும் வகஅ நதுருஹா அலைஹி அஹப்பத்துஹு ஹுப்பன் ஷதீதன் ஜித்தா. அவங்களுடைய கல்பில் ரொம்ப மஹப்பத்து வந்துருச்சு. ஆசியா அம்மையாருடைய கல்பில் இந்த பிள்ளையை பார்த்து, ஆஹா நமக்கு பிள்ளை இல்லாமல் இருக்குது, அவங்களுக்கு குழந்தை இல்லை. அப்போ பிள்ளை இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஒரு அழகான குழந்தை கிடச்சிருக்குதே அப்படின்ட்டு எல்லாரும் கூண்டு பெட்டிக்குள்ளே எதா பணம் இருக்கும் எதா இருக்கும் இதுக்குன்னு பார்த்தா புள்ளை இருக்குன்னு சொன்னால் ஒரு பெரிய விஷயம் தானே. எல்லாருக்கும் அரண்மனையே ஒரே கோலாகலமாக கிடக்குது, பிள்ளையாம் பெட்டியில் புள்ளை வந்ததாண்டு கூட கிடக்கும் ஒரே கூட்டம். இது என்னடா கூட்டமாக இருக்குன்னு சொல்லி ஃபிரௌன் அங்கேருந்து வந்தான். ஃபலம்மா ஜா ஃபிரௌன் கால மாஹாதா, என்னப்பா என்ன சத்தம் என்ன நடக்குது அப்படின்னு கேட்குறான். பார்த்தா இந்த மாதிரி பெட்டியில் புள்ளை வந்தது கொண்டு வந்து சொன்னோன்னு பார்த்துட்டு பார்த்தோன்னா வாமர பிதபஹி, முதல் வேலை அந்த பிள்ளை யாருங்க, ஆண் குழந்தை, அது ஆண் குழந்தையை அறுக்க வேண்டிய வருஷம் இது, அறுத்துருங்க என்று சொன்னதும் அப்போ அவங்க சொன்னாங்க, ஆசியா அம்மையார் இது பச்சை புல்லை, நமக்கும் ஒரு புல்லை இல்லாமல் இருக்குது, எனக்கு இது அன்பளிப்பாக தந்துடுங்க இந்த பிள்ளையே, இது உங்களோட தான், இந்த நாட்டில் எதுவுமா இருந்தாலும் அது உங்களுக்கு உரியது தான், அதனால் எனக்கு ஒரு ஹிபத்தாக எனக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, ஹிபத்தாக அதை நீங்கள் தந்துடுங்க, நீங்கள் அதை ஒன்றும் செய்ய வேணாம். நீங்கள் பாருங்கள், இந்த புல்லை உங்கள் ஆட்சியை போக்குமா, இந்த புல்லை நீங்கள் உங்கள் வயசு என்ன, இந்த புள்ளையோட வயசு என்ன, இது வளர்ந்து வாலிபமாகி இது ஆட்சியை போக்கணும் கொஞ்சமாக கற்பனை பண்ண முடியுமா? சரி, அப்படியே ஒரு ஆட்சியை போக்கக்கூடிய புல்லை தான் இதுன்னு சொன்னால் நாம் வளர்த்துட்டா நம்ம ஆட்சியை அதை போக்க போதா, நம்ம பிள்ளைகளோ என்று அவங்க என்ன செஞ்சாங்க, ஒரு லாஜிக்கு மாதிரி பேசுகிறாங்க. அவன் பார்த்தான், அப்படியா சொல்கிறான் அப்படின்னா அவனுக்கு அந்த பிள்ளையினுடைய அழகை பார்த்து கொஞ்சம் அவனுக்கு கொஞ்சம் ஒரு மனசில் ஒரு சஞ்சலம் ஏற்படத்தான் செய்யுது, நமக்கும் ஒரு பிள்ளை இல்லாமல் இருக்கே அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் அந்த ஏக்கம் இருக்குது. வக்காலத்து குர்ரத்து ஐனில்லி வலக், அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான். ஆசியா அம்மையார் சொன்னாங்க, இந்த பிள்ளை எனக்கும் உங்களுக்கும், ஃபிரௌனை பார்த்து சொல்கிறாங்க, எனக்கும் உங்களுக்கும் கண்குளிர்ச்சியாக இருக்கும். வக்காலத்து குர்ரத்து ஐனில்லி வலக், எனக்கும் உங்களுக்கும் அது கண்குளிர்ச்சியாக இருக்கும் என்று ஆசியா அம்மையார் சொன்னபோது வக்கால லஹா ஃபிரௌன் அமாலகி ஃபனாம் வ அம்மாலி, உனக்கு வேண்டாம் கண்குளிர்ச்சியாக இருக்கலாம், எனக்கு இல்லை. ஃபலா ஹாஜத லீ ஃபீ, அந்த குழந்தையில் எனக்கு எந்த தேவையும் கிடையாது, உனக்கு தேவைன்னா நீ வச்சுக்கோ, சரி பிரச்சனை இல்லை, அதுக்காக இந்த கண்குளிர்ச்சி அது இதெல்லாம் சொல்லாத, அது வேணால் உனக்கு கண்குளிர்ச்சியாக இருக்கலாம், எனக்கு கண்குளிர்ச்சிலாம் கிடையாது, எனக்கு அறுத்துட்டா போதுன்னு போல் இருக்குது, நீ கண்குளிர்ச்சின்னு சொல்கிறியே அப்படின்ட்டு. இது ஆரிஃபீன்கள் இந்த இடத்துல விளக்கம் சொல்கிறாங்க. இது எனக்கும் உனக்கும் கண்குளிர்ச்சின்னு சொன்ன அந்த விஷயத்தை ஃபிரௌன் ஏற்றிருந்தால், ஆமாம் அப்படின்னு சொல்லியிருந்தால் அவனுக்கு ஈமான் கிடச்சிருக்கும், அவனுக்கு அந்த ஈமான் நசீபாகி இருக்கும்.
ஆனால் அவங்க தன்னை ஏற்றுக்கிட்டாங்களா இல்லையா? குர்ரத்து ஐனின்னு சொன்னதுனால அல்லாஹ் தஆலா உயர்வான ஒரு பாக்கியத்தை அவங்களுக்கு கொடுத்துட்டான். உயர்வான பாக்கியத்தை என்ன செஞ்சிருக்கிறான், கொடுத்திருக்கிறான் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படிப்பட்ட நிலையில் அந்த குழந்தை அங்கே இருக்குது. இப்போ அவன் பரவாயில்ல வச்சுக்கன்னு சொன்னதும் பெரிய சந்தோஷம், நினச்சி கூட பார்க்க முடியல. ஆசியா அம்மையாருக்கு விட்டுட்டாரு நம்முடைய மாப்பிள்ளை, எல்லா பிள்ளையும் அறுத்து போட்டால் கிடச்சி இந்த பிள்ளையை விட்டுட்டாரு. சரி, நமக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை இல்லை, பெண் பிள்ளை இருந்ததாக வரலாறு இருக்கிறது. ஆம்பளை பிள்ளை இல்லை, எனவே ஆம்பளை பிள்ளை இருக்கிறதுனால நமக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமாக ஒரு கோலாகலமாக இருந்தது. இனி பிள்ளைக்கு பால் கொடுக்கணுமே என்பதற்காக அந்த அரண்மனையில் இருக்கக்கூடிய பல தாதிகள் இருக்கிறாங்க. அரண்மனையில் பால் குடிக்கக்கூடிய அவங்கெல்லாம் அழைத்து வந்து பால் கொடுக்க சொன்னால் அந்த பால் குடிக்க மறுத்து விட்டது. வஹர்ரம்னா அலைஹில் மராதிய, அல்லாஹ் சொல்கிறான், பால் குடிப்பதை மற்ற தாய்மார்களிடத்தில் மற்ற பெண்களிடத்தில் பால் குடிப்பதை நாம் ஹராமாக்கி விட்டோம். மற்ற பெண்களிடத்தில் பால் குடிக்கலாம், ஷரியத்தில் அது ஆகமானது. ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தடுத்தான், ஹராமாக்கினான். அதுக்கு ஏங்கிறதுக்கு பின்னால் அல்லாஹ் சொல்கிறான், ஏன் தடுத்தோங்கிறதுக்கு நான் காரணத்தை சொல்கிறான். அப்போ பல பெண்கள் வந்து பாலை கொடுக்குறாங்க, பாலும் குடிக்கல, தண்ணி குடிக்கல, ஒன்றும் குடிக்கல, பச்சை பட்டினியாக கிடக்குது பிள்ளை. இவங்களை ஆசியா அம்மையாருக்கு முடியல. فَأَرْسَلُوا مَعَ الْقَوَابِلِ وَالنِّسَاءِ إِلَى السُّوقِ لَعَلَّ يَجِدُونَ مَنْ يُوَافِقُ رَضَاعَتَهُ فَبَيْنَمَا هُمْ وُقُوفٌ بِهِ وَالنَّاسُ عُكُوفٌ عَلَيْهِ. சரிப்பா, இப்போ இப்படி இந்த பிள்ளை இப்படி கிடக்குது, பிள்ளை கடைசியில் பாதுகாக்கணுமே. ஒரு அற்புதமான அழகான பிள்ளை நமக்கு கிடைச்சிருக்குது, கண்ணுங்கருத்துமா வளர்க்கலான்னு பார்த்தா வயிற்றுக்கு குடிக்க மாட்டேங்குது. எவ்வளோ பெரிய சங்கடமாக இருக்கும். ஒன்றுமே தண்ணியும் கொடுக்க மாட்டேங்குது, பாலும் குடிக்க மாட்டேங்குது, ரொம்ப கஷ்டப்பட்டு போனாங்க. அப்போ தன்னுடைய பணியாளர்களை அழைத்து, தன்னுடைய தூதர்களை அழைத்து, நீங்கள் பிள்ளையை கொண்டுக்கிட்டே பஜாருக்கு போங்க, இந்த பிள்ளைக்கு பால் கொடுக்கக்கூடியவங்க யாராக இருக்காங்களா என்று பாருங்கள், அல்லது வேறு ஏதாவது உணவு சாப்பிடுதான்னு பாருங்கள், எதையாவது கொடுத்து அந்த பிள்ளைக்கு பாருங்கள் அப்படின்னு சொல்லி போனோம். அங்கே போய் அவனை எல்லா இடங்களையும் அலைகிறாங்க. இந்த நேரத்தில் இந்த பிள்ளையை பற்றி இப்படி போயிட்டு அப்படிங்கிறது அரசாங்கத்திலேருந்து ஆக்கெல்லாம் வெளியில் போகிறாங்கங்கிறதெல்லாம் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சகோதரி பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறாங்க. குஸ்ஸீஹி இத்பாயி, நீ அதை பின்தொடர்ந்து போய் என்ன நடக்குதுன்னு பாரு அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா? மூசா அலைஹிஸ்ஸலாம் அம்மா சொன்னாங்களே, தன் மகள்கிட்ட சொன்னாங்க, என்ன நடக்குதுப்பா, உன் தம்பி என்ன ஆச்சுன்னு பாரு அப்படின்னு சொல்லி அவங்க கண்காணிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. கண்காணிச்சுட்டு இந்த மாதிரி பால் குடிக்கலைங்கிற செய்திகள்லாம் வெளியில் வந்து பஜாரில் எல்லாம் சொல்கிறதும் அதையும் அவங்க கேட்குறாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, நேரம் அவங்கள்ட்ட போய் சொன்னாங்க, நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? ஃபாஸ்பஹு உம்மி மூசா ஃபாரிகா, அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய தாயினுடைய இதயம் துக்கத்தால் வெறுமையாக ஆகிவிட்டது. அவங்களுடைய உள்ளமெல்லாம் அப்படியே பதறி போயிடுச்சு. இன்காதத்தில் துப்தி பிஹி லௌலா அர்ரபத்னா அலா கல்பிஹா லிதகூன மினல் முஃமினீன், அந்த பெண் மூமீனான ஒரு பெண்ணாக இருந்திருக்கவில்லை என்றால் அந்த ரகசியத்தெல்லாம் வெளியில் சொல்லியிருப்பாங்க. எனவே அப்படிப்பட்ட ஒரு அச்ச நிலையிலே மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய அம்மா இருந்தாங்க, தாயார் இருந்தாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சகோதரி அவங்களுக்கு ஏவப்பட்ட விஷயத்தை அங்கங்கே போய் பார்த்துக்கிட்டு வர்றாங்க. இப்போ அவங்க வந்து விஷயத்தை விளங்கிக்கிட்டாங்க. இப்போ புள்ள பால் குடிக்க இல்லை, வஹர்ரம்னா அலைஹில் மராதிங்கிறத விளங்கி கொண்டு புள்ள பால் குடிக்க இல்லைங்கிறத தெரிந்து கொண்டு அவர்கள் என்ன செய்தார்கள், நேராக அந்த கூட்டத்திட்ட போனாங்க. போய் சொன்னாங்க, அல் அதுல்லுக்கும் அலா அஹ்லி பைத்தின் யக்ஃபுலூனஹு லக்கும் வஹும் லஹு நாஸிஊன். இந்த புள்ள பால் குடிக்கலங்க தடமாயிட்டு கிடக்குறீங்களே, நான் ஒரு ஆளை சொல்லட்டா, அந்த ஆள்கிட்ட நீங்கள் போனால் நான் பால் குடிக்க நான் நினைக்கிறேன், பிள்ளையும் ரொம்ப அழகான முறையில் பராமரிச்சுக்கிடுவாங்க, ரொம்ப அற்புதமாக பார்த்துக்கிடுவாங்க, அப்படி ஒரு இடத்த சொல்லட்டா அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு தெரியும், இந்த இடத்துக்கு ஒரு வீடு இருக்குது, அந்த வீட்டில் உள்ள தாய்மார்கள் இருப்பாங்க, அந்த வீட்டுக்கு நீங்கள் போயிட்டா, மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயின்னு சொல்லாமல் பொதுவாக ஒரு வீடு இருக்குது, அந்த வீட்டுக்கு அலா அஹ்லி பைத்தி யக்ஃபுலூனஹு லக்கும் வஹும் லஹு நாஸிஊன், அவங்க உங்களுக்காக வேண்டி அந்த பிள்ளையை பொறுப்பெடுத்து அருமையான முறையில் பாதுகாத்து கொள்வாங்க, ரொம்ப அற்புதமாக அந்த பிள்ளையினுடைய விஷயத்தில் நடந்து கொள்வார்கள் என்றெல்லாம் அந்த மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சகோதரி அந்த கபாயில்கிட்ட போய் சொல்கிறான். அந்த ஆட்களை தேடி தேடி வர்றாங்க இல்லை, அவங்கள்ட்ட போய் சொன்னதும் இப்னு அப்பாஸ் நான் இந்த இடத்துல சொல்கிறாங்க, அவனும் விவரமான ஒன்று கேட்குறானோ, ஆமாம், ஒமா யுத்ரீகி பி நுசுஹிஹிம் வ ஷஃபகத்திஹிம் அலை, அந்த பிள்ளைக்கு இவங்க பால் கொடுத்தா அந்த பால் குடிக்கும், அந்த பிள்ளை மேலே ரொம்ப பிரியமாக இருப்பாங்க, பாதுகாப்பாங்கன்னு உனக்கு எப்படி தெரியும்? கேட்பத்தானே செய்வாம, என்னப்பா நாங்கள் யாராக இருக்கிறாங்கன்னு சொன்னால் பரவாயில்ல, சரி இங்கே நீ பொதுவாக நீ என்ன செஞ்சுருந்தா
நான் வேணா இங்கே ஒரு வீடு இருக்குது அங்கேயும் போய் பார்க்கலாமா, இங்கே போய் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லியிருந்தா பரவாயில்லை. நான் ஒரு வீட்டை சொல்கிறேன், அந்த வீட்டுக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க இந்த மாதிரி பிள்ளைகளாம் இந்த பிள்ளையை பாதுகாப்பாங்க, பால் கொடுப்பாங்க, அது ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறியே, அது உனக்கு எப்படி தெரியும்? இவங்க விவரமான ஆள். அவங்க சொன்னாங்க, மன்னரை பற்றி எனக்கு நல்லா தெரியும். மன்னர் குடும்பத்திலேருந்து வந்த பிள்ளைகளே இது அப்படி போடுறாங்க. மன்னர் குடும்பத்திலிருந்த பிள்ளைகளை தேடப்படுகிறது. அவன் அந்த கண்டெடுக்கப்பட்டதெல்லாம் காட்டுக்கிட இல்லை. அது மன்னர் குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளை தேடும் பொழுது இந்த மன்னர் குடும்பத்தோடு அனுசரித்து போகக்கூடியவங்க, நட்பாக இருக்கக்கூடியவங்க, மன்னர் செய்கிறதெல்லாம் சரின்னு கருதக்கூடியவங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு குடும்பம் இருக்குது. அவங்களோட ரொம்ப அந்நியோன்யமாக இருக்கக்கூடியவங்க அந்த மன்னரோட. பகாலத்த ரகபத்துன் ஃபி சிஹ்ரில் மல்கி வ ரஜாஉ மன்ஃபஅதிஹி. எனவே அதனால் அந்த அடிப்படையில் தான் நான் சொன்னேன், ஒருவேளை அது குடிக்காமல் இருக்கலாம், அது வேறு விஷயம். ஆனால் எனக்கு குடிக்க நம்பிக்கை அதிகமாக இருக்குது. ஏன்னா அந்த குடும்ப உறவு அப்படியே இருக்குது. அந்த மன்னரினுடைய குடும்பத்தின் மீது இந்த குடும்பம் ரொம்ப பாசமும் பரிவும் கொண்டதாக இருக்குது. அதனால் இந்த பிள்ளைய அந்த மாதிரி நடக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்குதுன்னு. அப்படியா, சரி பார்ப்போம் என்று என்ன செஞ்சாங்க, அங்கே வந்தாங்க. வந்து அந்த பிள்ளைய என்ன செஞ்சாங்க, மூசா பார்த்தா மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய மாட்ட கொடுக்கப்படுது. அல்லாஹு தாலா சொன்னா இல்லையா, நாம் திருப்பி வர்றது நான் அந்த பிள்ளையை நம்ம திருப்பி கொண்டு வருவோம், நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்லை, பிள்ளைய உங்கள் கொண்டு சேர்த்துருவோம் என்று சொன்ன மாதிரி அந்த பிள்ளையை கொண்டு வந்து அல்லாஹ் கொடுத்தா. இப்போ பால் கொடுக்குறாங்க. பால் கொடுத்தா அது பால் குடிக்க ஆரம்பிச்சிருச்சு. எல்லாருக்கும் சந்தோஷம். அந்த செய்தி அங்கே போனோன்னு ரொம்ப சந்தோஷம். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார் அங்கே அழைத்து வரப்படுகிறார்கள். வந்து ஆசியா அம்மையார் சொன்னாங்க, இந்த அம்மா அரியாகா, நீங்கள் என்ன செய்யுங்க, சொன்னோம் இல்லையா, மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார் பேர் அரியாகா. அப்போ அவங்க சொன்னாங்க, நீங்கள் இங்கேயே இருந்துருங்க, உங்களுக்கு உண்டான தேவைகள் எல்லாம் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னதும் அவங்க சொன்னாங்க, இல்லைம்மா எனக்கு கணவன் இருக்கிறார், எனக்கு வேறு பிள்ளைகளும் இருக்குது, எனக்கு குடும்பம் கோத்திரம் 2 இருக்குது, நான் கணவனுக்கு உண்டான ஹக்குகளை செய்யணும், குடும்பம் கோத்திரம் இருக்குது, அந்த குடும்பத்தையெல்லாம் நான் பார்க்க வேண்டியது இருக்குது. அதனால் எனக்கு என்ன செய்ய முடியாது, எனக்கு இங்கே வந்து பணி செய்ய முடியாது, நாங்கள் வந்து உட்கார்ந்துருக்க முடியாது. வேணுமானால் நான் என்ன செஞ்சிடறேன், இந்த பிள்ளைக்கு நான் பால் கொடுக்கணும், பராமரிக்கணும் அப்படின்னு சொன்னால் நான் எங்கள் வீட்டில் இருக்கிறேன், எங்கள் வீட்டில் இருக்கட்டும் இந்த பிள்ளை, நீங்கள் எப்போ கேட்குறீங்களோ அப்போ நான் கொடுத்து விட்டுறேன், அது பிரச்சனை இல்லை. இந்த பிள்ளை என்ன செய்யும், எங்கள் வீட்டிலேயே இருக்கட்டும். அப்படி இருந்தால் நான் அந்த ஷரத்துக்கு நான் ஒத்து வர்றேன். ஏன்னா அவங்களும் ஒரு பண்பான ஒரு பெண் தானே ஆசியா நாயகி. இப்போ ஃபிரௌனா இருந்தால் சொல்கிறதை செய்யிட்டு போயிட்டு இருப்பான். ஆசியா அலைஹிஸ்ஸலாம் அப்படி கிடையாது, அவங்க ஒரு பண்பு மிக்கவர்களாக இருந்தார்கள். அப்போ அவங்களும் பார்க்குறாங்க, அவங்களும் ஒரு தாயினுடைய அந்தஸ்துலேருந்து பார்க்குறாங்க, ஆமாம் அவங்களுக்கும் வேறு குடும்பங்கள் இருக்குது, வேறு பிள்ளைகள் இருக்கிறாங்க, கணவர் இருக்கிறாரு, குடும்பம் கோத்திரன் இருக்குது, அதெல்லாம் கவனிக்க வேண்டியது இருக்க தானே செய்யுது என்றதும், சரி பரவாயில்லை, நீங்கள் பிள்ளைய கொண்டு போங்க, பாலை கொடுங்க, கொடுத்துட்டு என்ன செஞ்சுங்க, ராத்திரி வச்சுக்கோங்க, பகலில் அங்கே கொஞ்சம் அனுப்பிடுங்க, எங்ககிட்ட அனுப்பிடுங்க, எங்கள் பிள்ளை இல்லையா, ஆமாம் உங்கள் பிள்ளை தான், பாவு பிள்ளையாக தானே ஆயிடுச்சு, உங்கள் பிள்ளைய நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் உங்கள்கிட்ட அனுப்பிடுறோம், நீங்கள் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் தேவைப்பட்ட சில சமயங்களில் நானே இங்கே வந்து பாலை கொடுத்துக்கிறேன், அதுக்கப்புறம் நான் வேண்டுமானா வீட்டுக்கு கொண்டு போய்க்கிறேன், இரவு நேரத்தில் நான் வச்சுக்கிறேன், பகல் நேரத்தில் பெரும்பாலும் இங்கே இருக்கிற மாதிரி இப்படி ஒரு ஒப்பந்தம் வந்ததும் ஆசியா அலைஹிஸ்ஸலாம் அதை என்ன செஞ்சுக்கிட்டாங்க, அங்கீகரித்தாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உடைய குடும்பம் ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் இருந்தது. பொதுவாக பனு இஸ்ராயேலர்களில் பெரும்பாலும் ஏழ்மையான குடும்பத்தில் தான் இருக்கிறாங்க. பனு இஸ்ராயேலர்கள் எல்லாம் வேலைக்காரர்களாக அடிமைகளாக தான் ஆக்கப்பட்டு இருக்குது. பெரும்பாலும் அடிமைகளாக இருப்பாங்க அல்லது வேலைக்காரர்கள் இருப்பாங்க. வசதி வாய்ப்புன்னு பண்ணால் ஏதோ 1 2 அப்படி இப்படி இருப்பாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய குடும்பம் ஆக பெரிய கஷ்டத்துலேயும் துன்பத்திலையும் என்ன செய்தது இருந்தது. இப்போ என்ன செஞ்சாங்க, இப்படி ஒன்று கிடைச்சதும் அவங்களுக்கு பெரிய சந்தோஷமாயிட்டது. அந்த குழந்தை வாஹத எம் தஸ்ஸுஹு வயர்ததிஉஹு ஃபஃபரிஹு பிதாலிக ஃபரஹன் ஷதீதா, அது என்ன செய்யுது, எல்லாம் அந்த மாதிரி பால் குடிக்க ஆரம்பித்ததை பார்த்து எல்லாருக்கும் சந்தோஷம் வந்து ஆசியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சந்தோஷம் வந்து அவங்க என்ன செஞ்சாங்க, வரத்தபத் லஹா ரவாத்திப் வ அஜ்ஜரத் அலைஹன் நஃபகாத்தி வல் கசாவி வல் ஹிபாத். அவங்க என்ன செஞ்சாங்களாம், இந்த வாங்க, நீங்கள் பிள்ளைக்கு பால் கொடுக்கறது சரி, ஆனால் பிள்ளை எங்கள் பிள்ளைங்கிறதுனால நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு பிள்ளைக்கு பால் கொடுக்குறீங்க, நீங்கள் கஷ்டத்தில் இருக்கிறீங்க, உங்களுக்கு மாதம் இவ்வளோ 10 லட்சம் ரூபா பால் கொடுக்குறது, பிள்ளைக்கு பால் கொடுக்குறதுக்கு 10 லட்ச ரூபா, அதெல்லாம் எப்படி வாங்கி கொடுக்குறான் பாருங்கள். பிள்ளைக்கு பால் கொடுக்கறதுக்கு மாதம், உதாரணத்துக்கு சொல்கிறேன், அவங்களோட தகுதிக்கு அவங்க கொடுத்துருப்பாங்க இல்லை, நாம் உதாரணத்துக்கு சொல்கிறோம். ஏன்னா அதில் வருது ஒரு ரத்தபத்தில் ரவாத்தி வரக்கத்தாக அள்ளி கொடுத்தாங்க, ஒரு மாதம் இவ்வளோங்கிற நிறையப்பட்டது. அஜ்ஜரத் அலைஹன் நஃபகாத், அதோடு மட்டும் இல்லாமல் அந்த செலவு, இந்த செலவு பிள்ளைக்குள்ளது, அது இது எல்லாமே அது நாங்கள் பார்த்துக்கிடுவோம். அது சம்பந்தமாக அந்த பிள்ளையோட உங்களுக்கு தொடர்பான செலவுகள் உங்களுக்கு என்ன இருக்கோ, நல்ல சாப்பிடணும் இல்லை, நீங்கள் நல்லா சாப்பிட்டா தானே நல்ல பால் கிடைக்கும், நல்ல உணவுகள் இருக்கணும். எனவே அந்த மாதிரி அதுக்கு உண்டான இதெல்லாம் தருவோம். ஒரு கசாவி
அது மட்டுமல்ல, எல்லா விதமான ட்ரெஸ்ஸு, வகை வகையான ட்ரெஸ்ஸெல்லாம் நான் உங்களுக்கு தருவோம். ஆய்வாளர்கள் எழுதுகிறார்கள், அல்லாஹு தாலா ஏழ்மையான ஒரு குடும்பத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பிறக்க வைத்து செல்வ செழிப்பாக வாழ வைத்தான். இது அவனுடைய குதிரத்தில் உள்ளது. அவர்களுக்கு மாத்திரமல்லாமல் அந்த குடும்பமே செல்வ செழிப்பில் இருக்குது. எல்லாரும் அவங்களோட பெரிய குடும்பம், அந்த குடும்பம் முழுவதும் என்ன செல்வமாக வாழக்கூடிய அளவுக்கு ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் பரக்கத்து கிடைச்சிது. இப்போ காக்கா ரொம்ப பரக்கத்தாக செழிப்பாக என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க. ஒரு ஹிபாத், நிறைய அன்பளிப்புகளையும் கொடுத்து அனுப்புனாங்க. இவைகளெல்லாம் வந்து குவிகிறது. இப்போ இடையிடையாக என்ன செஞ்சுக்கிறாங்க, பிள்ளையை கொண்டு போகிறது, கொண்டு வந்துக்கிறது, இப்படி போகிறது, பிள்ளைகளை பார்த்துக்கிறது, பெரும்பாலும் அங்கே என்ன செய்ய இருக்குது. இப்படியாக இருந்து கொண்டு இருக்கும் பொழுது பிள்ளை செழிப்பாக நீ தவழக்கூடிய வயசு, நல்ல தவண்டு கடன் தவண்டு போகக்கூடிய அளவுக்கு ஒரு வந்தது. இவனுக்கு உறுத்தல் இருந்துக்கிட்டே இருந்தது ஃபிரௌனுக்கு. ஒருவேளை இந்த பிள்ளையாக இருக்குமோ, போடுவான் இல்லையா, இப்ளீஸ் கொண்டு போடுவான் இல்லையா, ஒருவேளை இந்த பிள்ளையாக இருக்குமோ, அப்படி இருக்குமோ, இப்படி இருக்குமோண்டு அவனே பெரிய இப்ளீஸு. இந்த மாதிரி இருக்கும் பொழுது அப்போ அவனுடைய ஆலோசகர்கள், இந்த ஹாமான் போன்றவர்கள்லாம் சொன்னாங்க, அரசே நீங்கள் வந்து இந்த பிள்ளை தான் அந்த மாதிரி உள்ள பிள்ளை அப்படின்னு சொன்னால் அதை சோதிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது. என்ன வழி? அந்த சோதனை நீங்கள் செஞ்சீங்கன்னு சொன்னால் இந்த பிள்ளையா இல்லையாங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். அப்படி ஒரு ஐடியா அவன் சொல்லி கொடுக்குறான். அது என்ன ஐடியா அப்படின்னா, ஒரு தட்டில் நெருப்பு கங்குகளை நீங்கள் வைக்கணும். ஒரு தட்டில் என்ன நெருப்பு பல 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 நிற்கணுமா இல்லையா, அது இன்னொரு தட்டில் பேரிச்சம்பழத்தை வைங்க. அது கருப்பாக இருக்குது, நல்ல கருப்பாக இருக்கக்கூடிய பேரிச்சம்பழத்தை ஒரு தட்டில் வைங்க. ஒரு தட்டில் நல்ல பல பல பலன்னு மின்னக்கூடிய நெருப்பை என்ன செஞ்சு வச்சிடணும். வச்சு இந்த பிள்ளை தமிழ்ந்து தான் கடன் தமிழ்ந்து போகுது இல்லையா, அதை விட்டுருங்க. குழந்தைகள் எதை பார்த்து போகும்? பல பலன் இருக்கிறத பார்த்து தான் போகும். குழந்தைகள் என்ன செய்ய எங்கே போகும்? பல பல பலன் இருக்கும்போது அதுக்கு இது வித்தியாசமாக இருக்கும் இல்லையா, அழகாக இருக்கிறது தான் போய் எடுக்கும். இந்த கருப்பாக இருக்கக்கூடிய பேரிச்சம்பழத்தை போய் எடுக்குமா? எடுக்காது. இந்த குழந்தை நேரம் பேரிச்சம்பழத்துக்கு போச்சுன்னு வைங்க, உங்களை வேலையை முடிக்கிற ஆள் இவ்வளோ தான் இருப்பார். நெருப்பை போய் எடுத்தது அப்படின்னு சொன்னால் இது ஒரு நார்மல் குழந்தை, எல்லா குழந்தையும் போல தான் அப்படிங்கிறத கண்டுக்கிடலாம் அப்படின்னு சொல்லி இது ஒரு நல்ல ஐடியாவாக இருக்கே அப்படின்னு சொல்லி சபையெல்லாம் கூட்டி சொல்லப்பட்டு ஆசியா அம்மையாருக்கு ரொம்ப பயம் வந்துட்டு, ஆஹா இவ்வளோ காலம் பார்த்துட்டு வந்தோமே, இப்படி நடக்க போதே. இதுக்கு இடையில் அவங்க தாயாருக்கு அந்த செய்தி போய் அவங்க படப்படன்னு வந்து இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. என்ன நடக்க போதோ, அல்லாவே என் பிள்ளையை பாதுகாருன்னு சொல்லி அவங்களும் கேட்குறாங்க, இவங்களும் கேட்குறாங்க. ஆசியா அம்மையார் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. சபை கூடிச்சு ஒரு தட்டில் அப்படி நெருப்பு கங்கு கொண்டு வந்து வைக்கப்பட்டிருக்கிறது, பல பல பலன்னு மின்னிக்கிட்டு இருக்குது. இன்னொரு தட்டில் பேரிச்சம்பழத்தை கொண்டு வந்து வச்சிருக்கு. குழந்தையை கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னால் குழந்தையை தூக்கிட்டு வரப்படுது. அங்கே எல்லாம் அழுகையாக கிடக்குது, பெண்கள் மத்தியில் அழுகையாக இருக்குது. ஆசியா அம்மையார், அவங்களுடைய குடும்பம், அவங்களோட சேர்ந்த பெண்கள், அவங்களுடைய தோழிமார்கள் எல்லாரும் அழுகுறாங்க. ஃபிரௌனுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருந்ததாக இருக்குது, அது ஹதீதிலேயே வருது. அந்த பொம்பளை பிள்ளைக்கு வந்து அவங்களுக்கு வந்து முடி சீவக்கூடிய ஒரு பெண், அந்த பெண் தான் இந்த பிள்ளையை எடுத்துகிட்டு வந்ததாகவும் ஒரு வரலாறு உண்டு. முடி வாரி விடுறதுக்கு அதுக்குண்டே அவங்களுடைய ஃபிரௌனுடைய மகளுக்கு முடி வாடுறதுக்குண்டே ஒரு பொம்பளை ஒரு பிள்ளைய வச்சிருந்தது. மாஷித்தத்தி பிந்து ஃபிரௌன் அவங்களுக்கு பேர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்கள பார்த்துருக்குறாங்க, நான் பின்னால் சொல்லுவோம். அந்த பெண்ணை என்ன செஞ்சா, ஒரு நாள் வந்து அப்படி வாரிக்கிட்டு இருக்கும் பொழுது சீப்பு தடான்னு கீழே வந்துட்டு பிஸ்மில்லான்னு எடுத்தாங்க. அதை என்ன செஞ்சாங்க, பிஸ்மில்லான்னு அந்த சீப்பை எடுக்கிறாங்க. அந்த ஃபிரௌனுடைய மகளுக்கு முடிவாரி விடக்கூடிய அந்த பொம்பளை புள்ள பிஸ்மில்லான்னு எடுத்தாங்க. அப்போ அந்த ஃபிரௌனுடைய மகள் கேட்டால், பிஸ்மில்லா அல்லாவுடைய பேரு கொண்டு அபி எங்கள் வாப்பாவா அப்படின்னு அல்லானா எங்கள் வாப்பாவா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, ரப்பி ஒரு ரப்புக்கு அல்லா, ஒரு ரப்பு அபிக்கு அப்பா, என்னுடைய ரப்பும் உன்னுடைய வாப்பாவுடைய ரப்பும் அல்லா. என்னடா இது புதுசாக நீ ஒன்று சொல்கிற? அவருக்கு அது தெரியாது, அந்த மக்களுக்கு யாரு தன்னை தான் ஆனால் ரப்புக்குமல் ஆளான்னு சொல்லி வச்சுருந்தான். அப்போ என்னுடைய தந்தையவா நீ அல்லான்னு சொல்கிறான், அவருடைய பேரை கொண்டாங்கும் போது இல்லை, என்னுடைய ரப்பும் உன் தந்தையனுடைய ரப்புமே அல்லதான், எல்லாம் அவன் அடிமை தான் நாம அப்படின்னு சொன்னது. நான் எங்கள் தந்தைகிட்ட போய் சொல்லட்டா அப்படின்னு வாப்பாட்ட சொல்லுன்ட்டாங்க. நேரம் சொன்னோன்னே கூப்பிடுங்க வா, இப்படி சொன்னியா? ஆமாம் சொன்னேன். உனக்கு வேற ரப்பு வைரி, ரப்புன்னு வைரி, என்ன அல்லாத ரப்பு இருக்கிறானா? ரப்பி ரப்புக்கு அல்லா, என்னுடைய ரப்பும் உன்னுடைய ரப்பும் அல்லாதான் அப்படின்றதும் கை காலெல்லாம் வெட்ட சொல்லிட்டான். கை கால்கள்லாம் துண்டு துண்டாக வெட்டி என்ன செஞ்சான், அவன் ஷஹீதாக்கினான். இந்த ஃபிரௌன் செய்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுக்கு போகும் பொழுது ஒரு இனிமையான ஒரு மனத்தை உணர்றாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, என்ன அற்புதமான மனம் இது, கஸ்தூரியை விட மனமாக இருக்கே, ரொம்ப அழகான மனமாக இருக்கே, என்ன மனம்? நாயகமே, இது மாஷிதா பின்தி ஃபிரௌன், ஃபிரௌனுடைய மகளுக்கு முடிவாரி விட்ட அந்த பெண்ணினுடைய மனம் அது
இப்படி நடந்தது, அல்லாஹ் அவளை இவ்வளோ சிறப்பாக்கி வச்சிருக்கிறான் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னது மேராஜுடைய விஷயங்களில் நம்முடைய வித்ரியாவுடைய ஷரஹிலேயே அந்த செய்தி இடம்பெறுகிறது. அருமையானவர்களே, இப்போ என்ன செஞ்சாச்சு, இந்த பிள்ளையை சோதித்து பார்க்கக்கூடிய நேரம், எக்ஸாம் நடக்குது, தட்டு 2 தட்டையும் வச்சாச்சு, சபையோர்லாம் கூடி உட்காந்துருக்குறாங்க, இந்த வேடிக்கை பார்க்குறதுக்கு பிள்ளையை விட்டாச்சு. பிள்ளை யார்? மூசா நபியிலோ கட்ட 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 கட்டன்னு ஈத்தப்படத்தை பார்த்தா போகுது. நெருப்பை பார்த்து சாதாரண பிள்ளையாது மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சிறப்பை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய பேசுகிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் என்னுடைய சகோதரர், அவ்வளோ பெரிய அந்தஸ்தில் உள்ளவங்கெல்லாம் சொல்கிறாங்க கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது லேசாக நம்ம பிள்ளையா இருந்தால் நேராக என்ன செய்யும், நெருப்பை போய் தூக்கும். அது நெருப்பை போய் தூக்குறதுக்கு சாதாரண நார்மலான பிள்ளையாது, அது எவ்வளோ பெரிய இல்மு கொடுக்கப்பட்டது. இந்த உலகத்திலேயே மிகச்சிறந்த அறிவாளி யாண்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கேட்குறான், நான் தான் சொன்னாங்க. உண்மை அதுதான். ஆனால் அல்லாஹ் போய் என்ன செய்ய, ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் போய் படிங்கன்னா பின்னால் அந்த செய்திகள் வருது. உண்மையிலேயே அவர்கள் தான் மிகச்சிறந்த அறிவாளிங்கிறதுல சந்தேகம் கிடையாது. அவங்க ஒரு துறையில், ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் இன்னொரு துறையில் இருந்தாங்க. அது ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க இல்லையா, நீங்கள் ஒரு இல்மு உங்களுக்கு கொடுக்கப்பட்டு, புகாரில் வருது, ஒரு இல்மு, ஒரு வகையான இல்மு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, அது எனக்கு தெரியாது. இன்னொரு வகையான இல்மு எனக்கு தரப்பட்டிருக்கு, அது உங்களுக்கு தெரியாது அப்படின்னு ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க. அது இர்ஃபானுடைய இல்மு, இது ஷரியத்தினுடைய இல்மு என்று அந்த ஹதீதுக்கு விளக்கம் சொல்லக்கூடியவர்கள் அது விளக்கம் எழுதுகிறாங்க. அருமையான பெருமக்களே, இப்படிப்பட்ட பிள்ளை போய் அந்த நெருப்பு கங்க போய் எடுக்குமா, நேராக கட 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 கடன்னு என்ன செஞ்சிருச்சு, பேரிச்சம்பழம் 2 பக்கத்தில் தான் வச்சுருக்குது. பேரிச்சம்பழத்தில் கையை வைக்கும்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து இறக்கையால் கையை ஒரு தட்டு தட்டினாங்க. அப்படி தட்டினா உடனே கை எங்கே போயிட்டு டகாருண்டு இதில் போய் இந்த நெருப்பில் வந்து டக்குன்னு வாயில் தூக்கி போட்டுச்சு. அதனால தான் மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு ஒரு கொன்னல் ஏற்பட்டது. ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி, என்னுடைய நாவில் இருக்கக்கூடிய முடிச்சை நீ அவிழ்ப்பாயாக என்று துவா கேட்டாங்களே, மூசா நபி கேட்டாங்களே இல்லையா, நீ ஃபிரௌன்ட்ட போய் பேச சொல்கிறான், நானும் கொன்னி பேசுகிறேன், பளிச்சுன்னு பேச முடியலையே என்னால். வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசான், என்னுடைய நாக்கில் இருக்கக்கூடிய அந்த உக்தத், அந்த முடிச்சை அவிழ்த்து விடுவாயாக. அப்போ அதனால் ஏற்பட்ட அந்த நெருப்பத்துக்கு உள்ளே போட்டாங்களே, அதனால தான் ஏற்பட்டது. அதுக்கு பிறகு அல்லாஹ் தஆலா அந்த முடிச்சை அவிழ்த்து விட்டு, அதுக்கு பிறகு ரொம்ப அற்புதமான பெரிய ஹதீபாயிட்டாங்க, ரொம்ப பெரிய அல்லாஹ்வுடைய பேச ஆளாயிட்டாங்கல்ல. அந்த முடிச்சு அவிழ்த்தது அல்லாஹ்வோட பேசக்கூடிய பவர் அவங்களுக்கு வந்துருச்சு. இப்படியெல்லாம் நடந்தது. இதை தூக்கி போட்ட உடனே அவன் பார்த்தான், அட இது ஒரு நார்மல் குழந்தை தான்பா, நெருப்பு தானே போய் எடுக்குது அப்படின்னு அவனை என்ன செஞ்சிட்டான், முடிவு வந்துட்டான். அங்கேருந்து சொன்னாங்க, இந்த பிள்ளையை வச்சுலாம் என்ன செய்யாது, ஒரு பெரிய விவகாரம் கிடையாது என்று அவர்களும் முடிவுக்கு வந்தார்கள். அல்லாஹ் சொல்கிறான், ஃபரதத்னாஹு இலா உம்மிஹி, அந்த பிள்ளையை நாம் திருப்பி அவனுடைய தாய் அளவிலேயே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களை கொடுத்தோம். கை தக்கர் ஐனுஹா, அவர்களுடைய கண் குளிர்ச்சி அடைவதற்காக, ஒலா தஹசன், அவங்க கவலைப்படாமல் இருப்பதற்காக, ஒலி தாழம அன்ன வஅதல்லாஹி ஹக்குன், அல்லாஹு தாலாவுடைய வாக்கு உண்மையானதான், அவன் கொடுத்த வாக்கு நிறைவேற்றிடுவான் அப்படிங்கிறத அவங்க விளங்கி கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் என்ன செய்தோம், அந்த பிள்ளையை மீண்டும் திருப்பி அவங்களுடைய தாய் ஃபரதத்னாஹு இலா உம்மிஹி, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவங்க உம்மா அளவிலேயே நம்ம திருப்பி கொடுத்தோம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். சங்கையான பெருமக்களே, நீண்ட வரலாற்று தொடரை கொண்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இந்த வரலாற்றில் அற்புதமான படிப்பினைகள், அற்புதமான பாடங்கள், அருமையான செய்திகள் எல்லாம் இடம்பெற்றிருக்கிறது. இவைகளெல்லாம் நம்முடைய வாழ்வுக்கு நிறைய படிப்பினையாக, வழிகாட்டுதலாக அமையும் என கூறிக்கொண்டு, இந்த செய்திகளை கேட்பதின் மூலமாக நாம் சந்தோஷம் அடைவது மாத்திரமல்ல, நாம் படிப்பினைகளை நம்முடைய வாழ்வில் கொண்டு வரணும். அந்த அளவுக்கு நாம் கொண்டு வரும் பொழுது நம்முடைய வாழ்வு பஷாஷத்தாக, பிரகாசமாக இருக்கும் என கூறிக்கொண்டு, எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த வரலாறை தெளிவாகவும் முறையாகவும் சொல்வதற்கான, கேட்பதற்கான தௌஃபீக்கை நமக்கு தந்தருள் பாலிப்பானாக. இந்த மஜ்லிஸை கபூல் செய்வானாக. நம்முடைய பாவப்பிள்ளைகளை மன்னித்து அருள் பாலிப்பானாக. ஈருலக சௌபாக்கியங்களை தந்தருள் பாலிப்பானாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத்தையும் பெறுவோமாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.